ஸோ சைக்காலஜிக்கான கொஷின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் என் கூட சேர்ந்து ஒழுங்காக லிசன் பண்ணுங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை, நான் ஈஸியாக தான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, 51st கொஷின். ஹாப்பி. ஓகேங்களா? ஹாப்பின்ற வார்த்தை என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க? IBQQZ. இப்போ HIயா மாத்திருக்காங்க. நான் எப்பவுமே ஒரு லெட்டருக்கு கீழே இப்படி எழுத சொன்னேன். அப்படி எழுதும் போது தான் உனக்கு என்ன பண்ண முடியும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். இப்போ HIயா எழுதிருக்காங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லெட்டர் கூட்டி எழுதிருக்காங்க. ஏவை பியா எழுதிருக்காங்கன்னா அதே மாதிரி ஒரு லெட்டர் கூட்டி எழுதிருக்காங்க. ஸோ P பாருங்க Q ஆயிருக்கு, அப்போ +1 லெட்டர். Y வந்து Z மாறதுக்கும் +1 லெட்டர். அப்போ சாரோ அப்படின்ற லெட்டர் வந்து வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு லெட்டர் நீங்க கூட்டியிருந்தீங்கன்னா எஸ்க்கு அடுத்த லெட்டர் என்னங்க? T. ஓக்கு அடுத்த லெட்டர் P. ஆருக்கு அடுத்த லெட்டர் SS. அப்ப TP SS எதுல வருது? இந்த ரெண்டு ஆப்ஷன்லயுமே வருது. சோ லாஸ்ட் செக் பண்ணிடலாம். ஓக்கு அடுத்த லெட்டர் P அண்ட் Wக்கு அடுத்த லெட்டர் X. அப்ப TP SS PX ன்னு வர இந்த ஆப்ஷன் தான் சாரோவை மாத்தி எழுதுனதுக்கான அடையாளமா இருந்திருக்கும். ஒரு முக்கியமான டாபிக்கும் கூட கோடிங் டிகோடிங். அடுத்தது 52வது கேள்வி பாத்தீங்கன்னா அதே கோடிங் டிகோடிங் டாபிக்ல தான் எடுத்திருக்கேன். ஃப்ளவர் அப்படின்ற வார்த்தையை என்னன்னு கோட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா EKNUDQR அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது F வந்து E எழுதிருக்காங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க? -1. அதாவது முன்னாடி லெட்டர் எழுதிருக்காங்க. L Kனா -1. O N எழுதிருக்காங்க -1 தாங்க. ஆனா W U எழுதிருக்காங்கல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. W U எழுதிருக்காங்கன்னா -2 லெட்டர்ஸ் மைனஸ் பண்ணிருக்காங்க. E வந்து என்ன எழுதிருக்காங்க? ஆக்சுவலா E வந்து என்ன எழுதிருக்காங்க? D எழுதிருக்காங்க. அப்ப -1. R Q எழுதிருக்காங்க -1. S R எழுதிருக்காங்க -1. அப்ப இங்க இருக்கிற முதல் 3 லெட்டரும் லாஸ்ட் 3 லெட்டரையும் -1 பண்ணி எழுதிருக்காங்க. நடு லெட்டர் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க? -2 பண்ணிருக்காங்க. சோ நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பலாம். சோ -1னா நடுவுல இருக்கிறது -1 பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு ஆப்ஷன் வச்சிருப்போம் வந்து விழணும்னு சொல்லிட்டு. நம்ம ஆனா உஷார், நம்ம எல்லாம் விழ மாட்டோம். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ முதல் 3 லெட்டர் -1, லாஸ்ட் 3 லெட்டர் -1 பண்ணிடலாம். இப்ப E க்கு -1 D, இந்த E க்கு -1 D தான் இருந்திருக்கும். M க்கு -1 L, S க்கு -1 R, U க்கு -1 T, P க்கு -1 O. ஓகேங்களா? சோ RTO DLD எங்க இருக்குன்னு பாருங்க. RTO DLD ரெண்டு ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க பாருங்க. குட். சோ இந்த A ஆப்ஷனும் கிடையாது, B ஆப்ஷனும் கிடையாது. C யும் D யும் பாத்தீங்கன்னா RTO DLD தான் இருக்கு. இப்ப நடுவுல இருக்க -2 லெட்டர்ஸ் தான் அவன் கவனிக்க வைக்கிறான். அப்ப R க்கு நீங்க -2 பண்ணிருந்தீங்கன்னா என்ன எழுதிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா P ன்னு எழுதிருப்பீங்க. சோ P எதுல வருது? C ஆப்ஷன்ல. C ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது விடுபட்ட எழுத்தை கண்டறிக. அதாவது D H L P T கொடுத்திருக்காங்க. D க்கும் H க்கும் நடுவுல எத்தனை லெட்டர் விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா EFG அப்படின்னு 3 லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க. H க்கும் L க்கும் நடுவுல IJK 3 லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க. ஓகே. இங்க L க்கு நடுவுல MNO 3 லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க. அதாவது வந்து இந்த லெட்டர்ல இருந்து இது வந்து 4வது லெட்டர். அப்ப 4 லெட்டர் கூட்டி எழுதிருக்கான். நடுவுல எத்தனை லெட்டர் கேப் விட்டுருக்கான்? 3 லெட்டர் கேப் விட்டுருக்கான். அப்ப இங்க இருந்து நம்ம +4 லெட்டர்ஸ் ஆட் பண்ணி எழுதிருக்கணும். அப்ப T ல இருந்து +4 லெட்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா U V W X. So the answer is X D. ஓகேங்களா? சோ முடிந்ததா? அடுத்தது 54வது கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு ஆணை பார்த்து மலர் இவர் எனது கணவருடைய மனைவியின் மகளுடைய சகோதரின் மகன் என கூறுகிறார் எனில் மலருக்கும் அந்த ஆணுக்கும் என்ன உறவு? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின். ஒரு ஆணை பார்த்து மலர் கூறுகிறார். அப்ப மலர்ன்றவ தான் இந்த டயலாக் பேசுறா. யாரை பார்த்து பேசுறா? ஒரு ஆணை பார்த்து பேசுகிறார். ஒரு ஆணை பார்த்து பேசுகிறார். என்னன்னு பேசுறான்னா இவர், அந்த இவர் யாரை குறிக்குதுன்னா அந்த ஆணை குறிக்கிறது. இவர் எனது கணவருடைய, எனது கணவர்னா மலரின் கணவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மலரின் கணவர். எனது கணவருடைய மனைவினா அதே மலர் தான். அவங்க கணவருக்கு 2வது கல்யாணம் நினைச்சுக்காதீங்க, அவர் ஒரு ரொம்ப நல்லவர். ஓகேங்களா? சோ அவர் கணவருடைய மனைவினா அதே மலர் தான். இவர் எனது கணவருடைய மனைவி அப்படின்னு மலர் சொல்லியிருக்கானா அவங்க கணவருடைய மனைவி யாரு? அதே மலர். அந்த மலரின் மகளுடைய, ஓகேங்களா, அவங்க மனைவியுடைய மகள்னா மலருடைய மகள் உடைய சகோதரனின் மகன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சகோதரனின் மகன். அவங்க பொண்ணுக்கு ஒரு சகோதரன்னா மலருக்கு அவன் என்ன வேணும்? பையன். மலருக்கு என்ன வேணும்? பையன். அவங்க பையனுடைய மகன் தான் இந்த ஆணா. இந்த ஆண் வேற யாரும் இல்ல, அவங்க பேரன். நல்லா நிறுத்தி நிதானமா படிச்சா இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஒரு ஆணை பார்த்து மலர் இவ்வாறு கூறி இருக்கிறார். என்னன்னு கூறுறான்னா அந்த ஆண் இருக்கானே அவன் வேற யாரும் இல்ல, எனது கணவருடைய மனைவி. எனது கணவருடைய மனைவின் மலர் சொல்லும் பொழுது அவள் மலரே தான் வருகிறாள். அந்த கணவருடைய மனைவியின் மகள்னா மலருடைய மகள். அந்த மகளுடைய சகோதரன்னா மலருடைய புள்ள. அந்த புள்ளைக்கு மகன்னா மலருக்கு என்ன வேணும்? பேரன். ஓகே. அடுத்தது
பின்வரும் வார்த்தைகளில் எத்தனை எழுத்துக்கள் அவற்றை ஆங்கில வரிசையில் உள்ளதை போல் அமைத்தாலும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. அப்ப காமன் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆங்கில வரிசையில் உள்ளதை போல் அமைக்கணும்னா ஏபிசிடியில் உள்ளதை போது அதை மாத்தி நம்ம இடம் இருந்து வளமா மாத்தி அமைக்கணும். ஸோ இப்போ ஏபிசிடியில இதுல முதல்ல ஏதோ ஒரு இதுல வர லெட்டரே சி தான் முதல்ல வரும். ஓகேவா? சி. அப்ப அதை எழுதிட்டேன். அதுக்கு அடுத்து எந்த லெட்டர் வரும்? எம் வரும். ஸோ எம் 2 முறை எழுதிடுறேன். ஓகேவா? அடுத்தது எது வரும்? என் வரும். அடுத்தது எது வரும்? ஓ வரும். ஓகேவா? சோ எல்லாத்தையுமே ஓ 2 முறை இருக்குங்க, எம் 2 முறை இருக்கு, அதனால 2 முறை ஆகும். எத்தனை எழுத்துக்கள் தங்களை இடம் மாற்றிக் கொள்ளவில்லைன்னு பாத்தீங்கன்னா சின்ற இந்த லெட்டர் மாத்தல, எம் என்ற இந்த லெட்டர் மாத்தல, ஓன்ற இந்த லெட்டர் மாத்தல, இடம் மாத்திக்காம அதே பொசிஷன்ல வந்திருக்குங்களா நேரா. அப்போ 3 எழுத்துக்கள் தங்களுடைய இடங்களை மாற்றிக் கொள்ளவில்லை. சரி, 58வது கேள்வி, சாரி 56வது கேள்வி. ராமன் என்பவன் வடமேற்கு திசையை நோக்கி நிற்கிறான். சோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இது வடக்கு, இது மேற்கு, இது கிழக்கு, இது தெற்கு. ஓகே, ராமன் என்பவன் எந்த திசையை நோக்கி நிற்கிறான்? வடமேற்கு திசையை. அப்ப வடக்குக்கும் மேற்குக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த திசையை நோக்கி நிற்கிறான். பின் சரியாக 90 டிகிரி கடிகார திசை. 90 டிகிரி கடிகார திசைனா 90 டிகிரின்றது கடிகாரம்ன்றது எப்படிமா சுத்தம்? இந்த மாதிரி தான் சுத்தம். அப்ப 90 டிகிரி கடிகார திசை போறான்னா இப்படி நிற்பான். இது 0 டிகிரினா 90 டிகிரி இந்த இடத்துல முடியும். 90 டிகிரி கடிகார திசையிலும் 180 டிகிரி எதிர்கடிகார திசையிலும். நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன்னா 180 டிகிரின்னும் போதே ஆப்போசிட்ல வந்துருவான் டைரக்டா. சோ இப்ப 180 டிகிரி ஆப்போசிட்ல அப்படியே இங்க டைரக்டா வந்து நிற்பான். எப்பவுமே பார்க்கிற திசைக்கு எதிர் திசை தான் என்ன? 180 டிகிரி. ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு. ஓகேவா? இப்ப பார்த்துட்டு இருக்க இறுதியில் அவன் பார்க்கும் திசை வந்து தென்மேற்கு. ஓகே, 57வது கேள்வி. ஒரு வரிசையில் உள்ள மாணவர்களில் ரமேஷ் இடதுபுறம் இருந்து 12வது இடத்திலும். அப்போ ஒரு வரிசையில சில மாணவர்கள் நிக்கிறாங்க. இதுல இடது பக்கம்ன்றது இது, வலது பக்கம்ன்றது இது. இந்த இடது பக்கத்திலிருந்து 12வது இடத்திலும் யாரு? ரமேஷ். அப்ப ரமேஷ் இங்கதான் இருக்கான். ரமேஷனுடைய இடம் வந்து இடது பக்கத்துல இருந்து எத்தனை? 12. காசி வலதுபுறம் இருந்து 17வது இடத்திலும். அப்ப இந்த பக்கம் வந்து காசி நிக்கிறான், வலது பக்கத்துல இருந்து காசின்னு ஒருத்தன் நிக்கிறான். எத்தனாவது இடத்துல நிக்கிறான்? 17வது இடத்துல நிக்கிறான். 17வது இடத்திலும் உள்ளார்கள். ரமேஷும் காசியும் தங்களுக்குள் இடமாற்றம் செய்கிறார்கள். ரமேஷ் இங்க போயிடுறான், காசி இந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்ப இந்த இடம் காசி, இடமாற்றம் செஞ்ச உடனே இந்த இடத்துல ரமேஷ் போயிடுவான். இந்த மாதிரி மாறிட்ட உடனே வலப்புறம் இருந்து 27வது இடத்தில் காசி உள்ளார். இந்த காசின்றவன் வலது பக்கத்துல இருந்து எத்தனாவதா இருக்கானா? 27வதா இருக்கானா? அப்ப வரிசையில எத்தனை பேர் இருக்காங்க ரமேஷ்க்கும்? கொஸ்டினை ட்விஸ்ட் வச்சுட்டான் பாருங்க. இப்போ 27 பேர் இருக்காங்க. கொஸ்டினே இங்கதான் ட்விஸ்ட் வச்சிருக்கான். இந்த கேள்வி எப்பவுமே எப்படி கேட்பானா, இப்படி இடம் மாறிட்டோன்னே எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற மாதிரி கேட்பான். சோ ஆனா இவன் இங்க அப்படி கேட்கல. என்ன கேட்டிருக்கான்? இவன் 27வதா இருக்கான், ஆனா ரமேஷ்க்கும் காசிக்கும் நடுவில் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்கன்னு கேட்கறான். அப்ப மொத்தம் நம்ம வரிசையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறமா தான் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சோ வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, இந்த இடம் வந்து ரமேஷ் ஆல்ரெடி உட்காந்துருக்கும் போது இடது பக்கத்துல இருந்து 12 வந்துச்சா, இதே இடம் காசி மாத்தி உட்காரும் போது வலது பக்கத்துல இருந்து எத்தனை வந்துச்சு? 27. அப்ப இந்த இடத்தை இடது பக்கம் இருந்து என்னன்னா 12, இதே இடத்த வலது பக்கம் இருந்து என்ன 27. அது ரெண்டுத்தையும் கூட்டிடுங்க. கூட்டினா 39 வருது. -1 பண்ணிக்கோங்க. ஏன் -1 பண்றேன்னா அந்த இடத்த நம்ம 2 முறை கூட்டினதால. அப்ப வரிசையில் இருப்பது 38 பேர். வரிசையில் இருப்பது எத்தனை பேர்? 38 பேர். சோ இந்த 38 பேர்ல ரமேஷ் இந்த பக்கம் இருந்து ரமேஷ் இந்த பக்கம் வந்து முதல்ல எத்தனாவதா இருந்தான்? 12வதா இருந்தானா? சாரி, ரமேஷ் வந்து 12வதா இருந்தான். காசி இந்த பக்கம் வந்து எத்தனாவதா இருந்தான்? 17வதா இருந்தான். அப்ப இந்த 38ல இந்த 12யும் 17யும் கழிச்சிடுங்க, கூட்டி கழிச்சிடுங்க. ஏன்னா நமக்கு ஈஸியா விடை தெரியும். 12யும் 17யும் கூட்டி கழிங்க. 2 7 9 29. 38ல 29 போச்சுன்னா 38ல 29 போச்சுன்னா என்னங்க? 9. சோ ஆன்சர் இடையில் இருந்தவர்கள் 9 பேர். ஓகேங்களா? குட். அடுத்த 58வது கேள்வி. பின்வரும் எண்களுக்கு முகடை காண்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முகடுனாலே என்னமா? அதிக முறை வருவதுதான் முகடு. அதாவது அதிக டைம் எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் முகடு. ஸோ இதுல எந்த நம்பர் அதிக டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னா 23ன்ற நம்பர் தான் என்ன ஆயிருக்கு? அதிக டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. பாருங்க, இங்க பாருங்க, 23ன்றது 3 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. வேற எந்த நம்பரா ரிப்பீட் ஆயிருக்கா? இல்ல. அப்ப ஆன்சர் 23. ஓவரா? 59வது கேள்வி போலாமா? பின்வரும் கேள்விகளில் தவறான வார்த்தையை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தவறான வார்த்தைகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த WXY பாருங்க, WXY லைனா இருக்கா? ஏபிசிடி எல்லாமே லைனா தானே இருக்கு. QRS, PQRS, QRSும் லைனா தான் இருக்கு. GHI, ஆமா எனக்கு பார்த்தோன்னே தெரியுது எல்லாமே லைனா தான் இருக்கு. ஆனா K கடுத்து என்ன லெட்டர் வரணும்? L வரணும். அங்க வந்திருக்கா? வரல. அப்போ தவறான வார்த்தை KMN. குட். அடுத்தது குல்லா ஹெல்மெட் முகாடை தொப்பி.
ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. எது இதுல தவறான லெட்டர் அப்படிங்க, தவறான வார்த்தை அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எது தவறான வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்காடை தான். ஏன்னா குல்லாவும் சரி ஹெல்மெட்டும் சரி தொப்பியும் சரி தலையை மட்டும் மறைக்க பயன்படுது. முக்காடை என்பது முகத்தையும் முழுசா மூடிக்கலாம் திருடனை பார்த்தா. ஓகேங்களா? அப்ப 61வது கேள்வி போயிடலாம். ஆக்சுவலா இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, கணக்கெல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அப்பா மற்றும் மகனின் சராசரி வயதுகளாவன 35 வருடங்கள். அதாவது அப்பா வயசையும் மகன் வயசையுடைய சராசரி என்னன்னு பாத்தீங்கன்னா 35 வருடங்கள். எப்பவுமே சராசரி இத்தனை பேருடைய சராசரி இதுன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம அதால பெருக்கிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்பான்னு ஒரு ஆள் இருக்காங்க, மகன் ஒரு ஆள் இருக்காங்க. அப்ப 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரின் சராசரி தான் என்ன? 35. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்தாலும் என்ன பண்ணிடுங்க? மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 பேரின் சராசரி 35னா 35 × 2 என்னங்க? 2 பேர் தானே. ஸோ 70. அப்ப இந்த 2 பேருடைய வயசு கூட்டினா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 70 இருக்கும். 2 பேருடைய வயசையும் கூட்டினா என்ன இருக்கும்? 70. அப்பாக்கு எவ்வளவு நேரம் இருந்திருக்கலாம், மகனுக்கு எவ்வளவு நேரம் இருந்திருக்கலாம். அப்பாக்கு 60 வயசுனா மகனுக்கு 10 வயசு கூட இருந்திருக்கலாம். ஸோ 2 பேர் வயசையும் கூட்டினா என்ன வரும்? 70 வரும். ஸோ அவர்களின் வயதுகளின் விகிதங்கள் என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 5:2 கொடுத்திருக்காங்க. அவர்களின் வயதுகளின் விகிதம் என்ன? 5:2. அப்போ அவர்களின் வயதுகளின் கூடுதல் தெரிஞ்சு போச்சு 70ன்னு சொல்லிட்டு. வயதுகளின் விகிதமும் கொடுத்துட்டான். அதை நம்ம ஈஸியா கழிக்க வேண்டியதுதான். ஸோ அப்பா ரேஷியோ 5x, புள்ள ரேஷியோ 2x. ரெண்டுத்தையும் கூட்டினாதான் என்ன? 70. ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்க. 7x = 70. எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா 70 7ஆல் அடிச்சா என்ன வந்துச்சு? 10 வந்துச்சு. நம்ம யார் வயசு கேட்கறாங்க? மகனின் வயசு தான் கேட்கறாங்க. மகனின் வயசுனா என்ன? 2x தான். இந்த 10 எடுத்துட்டு போய் xல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 × 10. மகனின் வயசு என்ன? 20. முடிந்தது. ஓகேங்களா? அப்ப 62வது கேள்வி போலாங்களா? இன்று வியாழன் எனில் 59 நாள் கழித்து என்ன கிழமை? இப்படிதான் கேட்கறாங்க. இன்னைக்கு வியாழக்கிழமைனா 59 நாள் கழிச்சு என்ன கிழமைன்னு கேட்கறாங்க. அப்ப இன்னைக்கு வியாழக்கிழமை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டுடே இஸ் Thursday. 59 நாள் கழித்து என்ன கிழமை அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நம்மள எத்தனாவது நாள் அவங்க கேட்கறாங்க? கழித்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 59 நாள் கழித்துனா நம்மள 60வது நாள் கேட்கறாங்க. அப்ப 60 7ஆல வகுத்துருங்க. 60 7ஆல வகுத்தா 56. 7 8 56. ஸோ 8 வாரம். ரிமைண்டர் எவ்வளவு மீந்துச்சுன்னா 4. ஓகேங்களா? 4. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்வி கொஞ்சம் விசித்திரமா சொல்லி தரேன். இதே 63ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 63 7ஆல முழுமையா அடிபட்டு 9ன்னு வந்திருக்கும். ஸோ இப்போ ரிமைண்டர் எதனா வந்துச்சா? வரல. அப்ப ரிமைண்டரே வரலன்னா இன்னைக்கு வியாழன்னு கொடுத்துருக்காங்கன்னா ரிமைண்டர் வரலன்னா என்ன ஆன்சர்னா புதன். சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நாள் தான் எப்பவுமே ஆன்சரா இருக்கும். எப்போ? ரிமைண்டர் வரலன்னா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமைண்டர் வரலனா தான் என்ன ஆன்சர்? புதன். ஆனா இப்ப நமக்கு என்ன வந்திருக்கு? 8 வாரங்கள் பிளஸ் எக்ஸ்ட்ரா எத்தனை நாட்கள்? ரிமைண்டர் 4 வந்திருக்கு. சோ ரிமைண்டர் வந்துச்சுன்னா வியாழன்ல இருந்து 4வது நாள் என்னவோ அதான் ஆன்சர். சோ வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞாயிறு. சோ ரிமைண்டர் எத்தனை வருதோ அதை கூட்டிக்குங்க. 4ன்னு வருதுன்னா வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு சொல்லிடுங்க. 4வது நாள் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? 63வது கேள்வி பாத்தீங்கன்னா பின்வரும் கேள்விகளில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றை வைத்து விடைகளில் உருவாக்க முடியாத வார்த்தை கேட்டிருக்கான். அப்ப இதை வச்சு விடையில எந்த வார்த்தையை உருவாக்க முடியாதுன்னா அலர்ட் அப்படின்ற இந்த வார்த்தையை உருவாக்க முடியாது. நான் பார்த்தோன்னே சொல்லுவேன். ஏன்னா இங்க ஆறுன்ற ஒரு லெட்டரே என்ன இல்ல, லீகலைசேஷன் இல்ல. அதனால அலர்ட்ன்ற வார்த்தையை என்னால உருவாக்க முடியாது. அடுத்தது, இரு எண்களின் விகிதம் 1:2. அந்த 2 எண்களுடன் 7ஐ கூட்டினால் எண்களின் விகிதம் 3:5 என மாறும் எனில் 2 எண்களின் பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு எண்களின் விகிதம் வந்து 1:2. அப்போ பெரிய ஃபர்ஸ்ட் எண் வந்து x, ரெண்டாவது எண் வந்து என்ன? 2x. ஓகேங்களா? எப்பவுமே இந்த கேள்வி தான் போடணும். இரு எண்களின் விகிதம் 1:2. 1ன்னா நான் xன்னு எடுத்துக்கிறேன், இது 2xன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 1xன்னு போடுறதுக்கு பதிலா வெறும் x தானே போடுவோம். அதுக்காக அந்த 2 எண்களுடன் 7ஐ கூட்டினால், அப்ப இந்த ஃபர்ஸ்ட் எண்ணோட 7ஐயும் செகண்ட் எண்ணோட 7ஐயும் கூட்டினால் அந்த 2 எண்களின் விகிதம் என்னவா மாறுமா? 3:5 மாறுமா? அப்ப முதல் எண்ணோட 7ஐ கூட்டினால் அது 3ஆக மாறும். இரண்டாவது எண்ணோட 7ஐ கூட்டினால் அதன் விகிதம் என்னவா மாறும்? 5ஆ மாறும். இப்ப இதை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 5x இங்க இருந்து குறுக்கு பெருக்கல்ங்க. இதையும் குறுக்கு பெருக்கல். x × 5 5x plus 7 × 5 35 equal to 3 2s 6x. அதான் 3 2 6 பிளஸ் 3 7 என்ன? 21. எப்படி வந்தாலும் இதை கழிக்கணுங்க. இந்த பக்கம் இந்த ஈக்குவேஷன் எல்லாம் சால்வ் பண்றதெல்லாம் மேட்டரே இல்ல. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சேர்த்துருங்க, நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் சேர்த்துருங்க, கழிக்க தான் செய்யணும் ரெண்டுத்தையுமே. 6xல 5x போச்சுன்னா எக்ஸ், 35ல 21 போச்சுன்னா என்னங்க? 35ல 21 போச்சுன்னா 14. அப்ப எக்ஸின் மதிப்பு என்ன வந்திருக்கு? 14ன்னு வந்திருக்கு. இதை எடுத்துட்டு போயிட்டு பெரிய எண்ணை தானே காண சொல்றான். பெரிய எண்ணுக்கு எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பெரிய எண்ணுடைய ரேஷியோ என்னவா இருக்குன்னா 2xல இருக்கு. அப்ப 2xனா 2 × 14 ஆன்சர் 28ன்னு வருது. நம்மள பெரிய எண் கேட்கறான். எப்போ? 2 மாறும் எனில் 2 எண்களில் பெரிய எண்ணையும் கேட்கறான். 28 ஆப்ஷன்ல இல்லையே அப்படின்னு உட்காந்து திணறாதீங்க. அதனுடன் 7ஐ கூட்டினால்
அங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். 7 கூட்டினா என்ன 35. ஆன்சர் ஆப்ஷன் 35 இருக்கா? அப்ப 7 கூட்டினா வரக்கூடிய எண் அது என்ன பெரிய எண் 35. ஓகேங்களா? திணறக்கூடாது. எப்பவுமே நம்ம வந்து புத்திசாலித்தனமா என்ன பண்ணணும் யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சதுரம் பார்த்தோன்னே சொல்லணும்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த ஆஃப் எடுத்துக்கோங்க. இது வரையும் பார்த்தீங்கன்னா இது 1 2 3 4 இந்த பெரிய சதுரம் 1 5. இந்த ஆஃப் எடுத்துட்டீங்கன்னா 1 2 3 4 பெரிய சதுரம் 1 5. மொத்தம் 10 சதுரம் வந்துச்சா? இப்போ இந்த நடுவில் ஒரு கட்டம் இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 11. ஆல்ரெடி இதெல்லாம் எண்ணிட்டதுனால அப்படி எண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது வரையும் ஓகேவா? சரியா போச்சா? இப்போ இது வரையும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும். இந்த ஆஃப் நடுவில் ஒரு இது வந்துச்சு. ஸோ 11. இங்க பாருங்க, இப்போ இது ஒன்று இருக்கா 11. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர் தான், தலைகீழாக சாஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர். ஸோ 11, இது ஒரு 4, 1 பெருசா வந்திருக்கா, அது 12, இது 13 14 15 16. அதே மாதிரி இங்க ஒரு தலைகீழா இருக்கிறது 16 17 18 19 20 21 22 23 24. ஆக மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 24 ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 66வது கேள்வி. பலவீனம் என்றால் வலு குறைந்த என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அதே மாதிரி பெரிய என்றால் அதனின் அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாபெரும். பெரிய என்றால் என்னது? மாபெரும். ஓகேவா? ஆன்சரை ஒழுங்கா மாத்திக்கோங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். லட்சத்தீவு கவரட்டையுடன் தொடர்புடையது எனில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்கலாம். ஸோ லட்சத்தீவினுடைய கேபிட்டல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கவரட்டை. அப்ப அந்தமான் மற்றும் நிக்கோபாருடைய கேபிட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா போர்ட் பிளேர். ஓகேங்களா? போர்ட் பிளேர். ஸோ 68வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிம்பிள்ஸை மாற்ற சொல்றோம். முதல்ல நம்ம மாத்திடலாம். 24 இங்க பாருங்க, கொஸ்டின்ல பிளஸ் என்னவா மாத்த சொல்லியிருக்காங்கன்னா வகுத்தலா மாத்த சொல்லியிருக்காங்க. அப்ப வகுத்தல் 8, வகுத்தல என்னவா மாத்த சொல்லியிருக்காங்கன்னா பெருக்கலா மாத்த சொல்லியிருக்காங்க. பெருக்கல் 2, மைனஸ் என்னவா மாத்த சொல்லியிருக்காங்கன்னா கூட்டலா மாத்த சொல்லியிருக்காங்க. கூட்டல் 7, பெருக்கல் என்னவா மாத்த சொல்லியிருக்காங்க மைனஸா மாத்த சொல்லியிருக்காங்க. -3. அப்ப 24 நம்ம இதுக்கு போர்ட் மாஸ் ரூல் தாங்க அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும். 24 8ஆல் அடிச்சா என்ன வரும்? 3. 24 8ஆல் அடிச்சா 3. 3 2 + 7 -3. 3 2 என்னங்க? 6. 6 + 7 -3. 6ஐயும் 7ஐயும் கூட்டி அதுல -3 கழிக்கணும். ஸோ 6ஐயும் 7ஐயும் கூட்டினா 13. 13ல 3 போச்சுன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா 10. ஸோ விடை என்ன? 10. ஓகேங்களா? அடுத்தது 69வது கேள்வி. 1 முதல் 61 வரையிலான எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. எப்பவுமே ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுக்கு ஒரு ஃபார்முலா தான், சின்ன ஒரு ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 முதல் 61 வரையிலான எண்களின் சராசரினால எப்பவுமே சராசரின்றதே நடுவில் தான் இருக்கும். ஆனா ஃபார்முலா படி நான் ஒன்று சொல்லி தர்றேன். n+1 / 2. ஆக்சுவலா ஆன்சரே இதுதான். ஆக்சுவலா ஃபார்முலாவே இதுதான். அதாவது n கூட 1 கூட்டி நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல வகுக்கணும். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல? 61ன்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுதான் n-இன் மதிப்பு. n-இன் மதிப்பு என்ன? 61. கடைசியா இறுதியா எத்தனை இலக்கங்கள் கொடுக்குறாங்களோ. ஸோ 61 + 1 / 2ன்னு போடணும். ஸோ 62 நம்ம 2ஆல அடிச்சா என்ன ஆன்சர்னா 31. ஸோ ஆன்சர் 31. அடுத்தது, ஒரு மனிதன் ஒரு புகைப்படத்தை பார்த்து எனக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை, ஆனால் இந்த மனிதனின் தந்தை என்னுடைய தந்தையின் மகன், அப்படி எனில் அந்த புகைப்படத்தில் உள்ளது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு UPSC எக்ஸாம்ல ஒரு கேட்ட ஒரு கொஸ்டின். அதுதான் இங்க நாங்கள் தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு. ஸோ ஒரு புகைப்படம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையாவே லிசன் பண்ணிக்கோங்கம்மா. ஒரு புகைப்படம் இருக்கு. இந்த புகைப்படத்தில் உள்ள ஒரு மனிதனை பார்த்து ஒரு மனிதன் கூறுகிறான். யாரோ ஒருத்தன் பேசுறான். என்ன பேசுறான்றதை கவனிப்போம். ஒரு மனிதன் ஒரு புகைப்படத்தை பார்த்து கூறுகையில் எனக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. இந்த எனக்குன்றது இந்த மனுஷனுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா? அது பிறந்தவங்க இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? இவன் சொல்லிட்டான், ஃபர்ஸ்ட் சொல்லிட்டான், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவனுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. ஆனால் இந்த மனிதனின் தந்தை, அந்த இந்தன்றது யாரை குறிக்குதுன்னா இந்த போட்டோல இருக்கிறது. ஏன்னா இந்த மனிதன் எதை பார்த்து பேசிட்டு இருக்கான்? போட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்கான். அப்போ இந்த மனிதனின் தந்தை, இந்த போட்டோல இருக்கான் பாரு, அவனுக்கு அந்த மனிதனுடைய தந்தை, போட்டோல இருக்கக்கூடிய மனிதனுடைய தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய தந்தையின் மகன். அதாவது பேசுறான் பாரு, அந்த மனிதனின் தந்தையின் மகன் அப்படின்னா யாரு? அதே மனிதன் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புகைப்படத்துல இருக்க ஒரு பையனை பார்த்து இந்த மனிதன் என்ன சொல்லியிருக்கான்னா எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, ஆனா அந்த போட்டோல இருக்கான் பாருங்க, அவங்க அப்பன் யாருன்னா, போட்டோல இருக்கவங்க அப்பன் யாருன்னா என் அப்பனோட பையன். என் அப்பனோட பையனா நானே தான். அப்ப அந்த போட்டோல இருக்கிறனுடைய அப்பன் யாருன்னா என் அப்பனோட பையன். அப்படின்னா இந்த போட்டோல இருக்கிறனுடைய அப்பன் தான் இந்த மனிதன்.
ஓகேவா? போட்டோல இருக்கவனுடைய அப்பன் தான் இந்த மனிதன். அப்ப போட்டோல இருக்கிறது யாருன்னா அந்த மனிதனின் மகன். ஆன்சர் மகன். நிறுத்தி நிதானமா படிங்க. ஆன்சர் மகன் வரும். ஓகேவா? சரி. அடுத்தது 71. ஒரு மொழியில் இந்த மாதிரி குறியீடுகளை மாற்றிருக்கான். மாத்தி எழுதுவோம். முதல்ல 6 மைனஸ் பிராக்கெட் போட்டுக்கோங்க. பிராக்கெட் முக்கியம். மைனஸ் எதுவா மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருக்கலா மாத்திருக்காங்க. ஸோ பெருக்கல் 9 வகுத்தல என்னவா மாத்திருக்காங்கன்னா கூட்டலா மாத்திருக்காங்க. கூட்டல் 12 பெருக்கலை என்னவா மாத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வகுத்தலா மாத்திருக்காங்க. 6 கடைசியில கூட்டலை என்னவா மாத்திருக்காங்க மைனஸா மாத்திருக்காங்க. பாருங்க, ஒழுங்கா பாருங்க. நான் அதை தான் எழுதியிருக்கேன். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணணும். வெளியே எடுத்தோடனே வகுத்தல போட்டுறாதீங்க. வகுத்தல் போடக்கூடாது. முதல்ல பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணி இதனுடைய விடையை வெளியே எடுத்துட்டு வந்தா வகுத்தலை வகுக்கணும். சோ முதல்ல பிராக்கெட் குள்ள பெருக்கல் தான் முதன்மை குறி. அப்ப 6 9 என்னன்னு பாத்தீங்கன்னா 54. 54யும் 12யும் கூட்டுங்க. 54 ஒரு 12 வந்து 66. அப்போ இத விடை சால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்தா 66 டிவைடட் பை 6 மைனஸ் 5. அப்ப 66 6ஆல அடிச்சா 11. 11ல 5 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. விடை வந்து 6. ஓகேங்களா? முடிஞ்சுதா? 72வது கொஸ்டின் போலாங்களா? ஒரு மேக்ஸ் கணக்கு தான் கேட்டிருக்கான். சிவா என்பவரின் சம்பளம் 50% குறைக்கப்பட்டு பின்பு 50% அதிகரிக்கப்பட்டுள்ளது எனில் மொத்தத்தில் அவருக்கு எவ்வளவு சதவீதம் சம்பளம் குறைந்துள்ளதுன்னு கேட்கிறான். அப்ப யாரோ ஒருத்தருக்கு 50% குறைக்கப்பட்டு பின்பு 50% அதிகரிக்கப்பட்டுள்ளது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம 50% குறைச்சிடலாம். இப்ப அவனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தானே தெரியல. நம்ம 100 ரூபாய் கணக்கு வச்சுக்கோமே. ஓகேங்களா? 100 ரூபாய் கணக்கு வச்சுப்போம். 100க்கு 50%ன்றது 50 ரூபாய். ஓகேவா? அப்ப 50 ரூபாய் குறைச்சிட்டு இருக்காங்க. 100க்கு 50%ன்றது 50 தாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்தோன்னே சதவீதம் எல்லாம் கண்டுபிடிக்க தெரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. 100க்கு 50%னாலே அது எவ்வளோ? 50 ரூபாய். அப்ப இவனுக்கு 50% குறைக்கப்படுதுன்னா 100க்கு 50% குறைக்கப்படுதுன்னா 50 ரூபாய் கம்மி பண்ணிட்டான். அப்ப இப்ப அவனுக்கு எவ்வளவு சம்பளம்? 50 ரூபாய். திருப்பி 50% அதிகரிக்கப்பட்டுள்ளதுன்னா உடனே 50ன்றத அப்படியே கூட்டிடாதீங்க. இப்ப அவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான்? 50 ரூபாய் தான் வாங்குறான். இந்த 50 ரூபாய்ல அவனுக்கு 50% அதிகப்படுத்தப்படுனா 50ல பாதி என்னங்க? 50%னாலே பாதி தானே. அப்ப 50ல பாதி 25 ரூபாய் ஏத்தி கொடுத்துருக்கான். இப்ப அவன் கடைசியில வாங்குற சம்பளம் 75 ரூபாய். அப்ப முதல்ல 100 ரூபாய் சம்பளம் வாங்கின ஒருத்தனுக்கு 50% கம்மி பண்றது மூலமா 50 ரூபாய் கம்மியாச்சு. ஏன்னா 100ல பாதி 50. ஸோ 50 கம்மியாகி 50 ரூபாய் தான் வாங்கினான். சரி, அவனுடைய ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சரி போனா போட்டோம், கம்மி பண்ணிட்டு தெரியாம இன்னொரு 50% ஏத்தி தரேன்னு ஏத்தி தராங்க. இந்த 50 இப்ப இருக்கிற சம்பளத்துக்கு 50% நான் கடைசியில அவன் 75 ரூபாய் தான் வாங்குறான். என்னதான் முதல்ல 100 ரூபாய் வாங்கியிருந்தாலும் இப்ப கடைசியில எவ்வளவு தான் வாங்குறான்? 75 தான் வாங்குறான். அவனுக்கு குறைக்கப்பட்ட சம்பள சதவீதம் கேட்டிருக்கான். எப்பவுமே முதல்ல வாங்கினதையும் கடைசியா வாங்கினதையும் பாருங்க. 100 மைனஸ் 75 டிவைடட் பை என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதவீதம். நஷ்டம் அடைஞ்சிருக்கான். நஷ்டம் அடைஞ்சிருந்தாலே பெரிய எண் தாங்க போடணும். ஓகேங்களா? நஷ்டம் குறைவு அப்படின்னாலே பெரிய எண் போடணும். லாபம் அதிகம் அப்படின்னாலே சின்ன எண் போடணும். ஸோ 100 மைனஸ் 75 டிவைடட் பை 100 இன்டூ 100. ஸோ இதை அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. மேலே 25 கீழே 100 இன்டூ 100ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிட்டு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 25%. ஆன்சர் ஓவர். ஓகேவா? 73வது கேள்வி போலாமா? 9 மாணவர்கள் மற்றும் ஆசிரியரின் சராசரி வயதுகள் 16 வருடங்கள். அதாவது 9 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் அப்படின்னாலே எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க? 10 பேர். ஏன்னா ஸ்டூடெண்ட் 9 பேர், ஆசிரியர் ஒரு ஆள். மொத்தம் 10 பேருடைய சராசரி தான் என்ன? 16. அப்ப 10 இன்டூ 16 160. அப்ப எல்லார் வயசையும் கூட்டினா என்ன வந்திருக்கும்? 160 வந்திருக்கும். யார் வயசு? ஸ்டூடெண்ட் வயசையும் ஆசிரியர் வயசையும் கூட்டினா 160 வந்திருக்கும். ஓகே. அதில் முதல் 4 மாணவர்களின் சராசரி 19. எத்தனை மாணவர்கள் இல்ல எத்தனை சராசரின்னு சொல்றாங்க பெருக்கிக்குங்க. அவ்வளவுதான் ஆன்சரே. 4 மாணவர்களின் சராசரி என்ன? 19. அப்ப 19 நாள் என்னவோ அது போட்டுக்குங்க. 19 நாள் என்னங்க? So 19 into 4 9 4s are 36 76. ஆன்சர் 76. 19 நாள் 56. கடைசி 5 மாணவர்கள், அதாவது 9 மாணவர்கள் சொன்னாங்கல்ல ஒண்ணா, இப்ப பிரிச்சு சொல்றான். 9 மாணவர்கள்ல முதல்ல இருக்கக்கூடிய 4 மாணவர்களுக்கு 19. 5 மாணவர்களின் சராசரி 10. அப்போ 10 இன்டூ 5 சராசரி இன்டூ எத்தனை மாணவர்களோ போட்டுக்கோங்க 50. ஓகேங்களா? எனில் ஆசிரியரின் வயது என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முதல்ல இருக்கிற இந்த டேட்டால ஸ்டூடெண்ட்டும் இருக்கான், டீச்சரும் இருக்கான். ரெண்டாவதா இருக்க இந்த டேட்டால ஃபர்ஸ்ட் 4 ஸ்டூடெண்ட் இருக்கான். மூணாவதா இருக்க இந்த டேட்டால 5 ஸ்டூடெண்ட் இருக்கான். அப்ப இந்த ஸ்டூடெண்ட் வயசெல்லாம் கூட்டி இதுல கழிச்சுட்டா ஆசிரியர் வயசு கிடைச்சணும்ல. அப்ப 76 50 கூட்டுங்க. 76 50 6 12 126. இந்த 126 160ல கழிச்சிட்டாலே ஆன்சர் கிடைச்சிடும். ஆசிரியர் வயசு என்னன்னு கிடைச்சிடும். ஸோ 10ல் 6 போச்சுன்னா 4, 10ல் 6 போச்சுன்னா 4, 5ல் 2 போச்சுன்னா 3. ஆன்சர் 34 வருஷம். 74வது கொஸ்டின். 15 மாணவர்கள்
15 மனிதர்கள் ஒரு வேலையை 10 நாட்கள் செய்து அதற்கு வருமானமாக ரூபாய் 1800 பெறுகின்றனர் எனில் 5 மனிதர்கள் 8 நாட்களில் அவ்வேலையை முடித்தால் அதற்கு வருமானமாக எவ்வளவு ரூபாய் பெறுவார்கள்? இந்த கொஸ்டின் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு ஒரு செயின் ரூல் இருக்கும். நான் அதை தான் சொல்ல போறேன். சோ மனிதர்கள் இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வரதெல்லாம் நான் ஃபர்ஸ்டா போட்டு சொன்னேன். செகண்ட் சென்டென்ஸ்ல வரதெல்லாம் நான் செகண்டா போட்டு சொன்னேன். இந்த கேள்வி புரியலன்னா தயவு செஞ்சு போய் டைம் அண்ட் ஒர்க் வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன், பார்த்துட்டு வாங்க, அப்பதான் புரியும். ஓகேங்களா? சோ 15 மாணவர்கள் ஒரு வேலையை 10 நாட்கள் செய்கிறார்கள் அப்படின்னா 15 மாணவர்கள் அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சிருக்கான்? 10 நாள்ல செஞ்சிருக்கான். ஓகேவா? அடுத்தது 5 மனிதர்கள் 8 நாட்கள்னா ஈக்குவல் டு 5 மனிதர்கள் 8 நாட்கள். இவங்க ஃபர்ஸ்ட் சொல்ற டேட்டாலாம் ஒரு பக்கம் போட்டுக்கங்க, ஈக்குவல் டு அந்த பக்கம் செகண்டா சொல்ற டேட்டாலாம். இப்போ இந்த 1800ன்றது அவன் வாங்கின கூலி, ஒர்க்குக்காக அவன் வாங்கின கூலிங்க. அப்ப அது வேலைக்காக கிடைத்த சம்பளம்ன்றதுனால அது வேலையில தான் சேரும். அப்ப வேலையை எப்பவுமே நான் என்ன பண்ண சொன்னேன்? ரிவர்ஸ்ல போட சொன்னேன். ஓகேங்களா? வேலையை மட்டும் ஃபர்ஸ்டா சொன்னா அது செகண்டா போட்டுக்கணும், செகண்டா சொன்னா அது முதல்ல போட்டுக்கணும். இப்ப வேலைக்கு இது ஃபர்ஸ்ட் டேட்டால தான் கொடுத்துருக்கான், அப்ப இது ரெண்டாவது இடத்துல இங்க போட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு சால்வ் பண்ணுங்க. எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. எக்ஸ் எதனா ஒரு பக்கம் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. இது இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்கலாம், கீழே எடுத்துட்டு வந்தா 15 into 10 எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விட என்ன வரும்ன்றத பார்க்கலாம். 8 இல்லைன்னா இது ஒரு முறை, இது 2 முறை, இது 4 முறை. 15வது வாய்ப்பாட்டில் இதை அடிச்சிங்கன்னா 15 ஒரு முறை, அடுத்தது 15 ஒரு முறை 120 வந்திருக்கும். ஓகே, 120யும் 4யும் பெருக்குனீங்கன்னா 480. விடை வந்து சி ₹480. குட், அவ்வளோதாங்க. நான் இந்த செயின் ரூல் சொல்லியிருக்கேங்க. ஃபார்முலா வந்து men1 d1 t1 இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கணும், men2 d2 t2 இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கணும். ஸோ ஒர்க் வந்துச்சுன்னா மட்டும் இங்க ஒர்க் 2 போடணும், இங்க ஒர்க் 1 போடணும், அவ்வளவுதாங்க. சரி, அடுத்தது விடுபட்ட எண்ணை அல்லது எழுத்தை கண்டறிகன்னு சொல்லியிருக்கான். ஸோ விடுபட்ட எண்ணையோ அல்லது எழுத்தையோ நம்ம கண்டறியலாமா? 2 9 28 65 கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க. ஸோ பார்த்துடலாம் என்னதான் விடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா 2 9 மாறி இருக்குங்க விடுபட்ட எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது. ஓகே, இதை நான் பார்க்கவே மாட்டேன், நான் வேற மாதிரி போடுவேன் இதை. ஓகேங்களா? ஸோ 2 9 28 65 அப்படின்னா எனக்கு கியூப் வேல்யூ கண்ணுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கேன், அதை நான் பார்த்தோன்னே தெரியும். இங்க பாருங்க 1 கியூப் பிளஸ் 1, அதாவது 1 கியூப் என்ன 1, அதோட 1 கூட்டினா 2. இந்த நம்பர் வந்து 2 கியூப் பிளஸ் 1, அதாவது 2 கியூப் 8, 8 பிளஸ் 1 9. இங்க 3 கியூப் பிளஸ் 1 27 பிளஸ் 1 28. இங்க 4 கியூப் பிளஸ் 1. இந்த நம்பர்லாம் பார்த்தா இதுக்கு வித்தியாசம் எடுத்தாலும் கண்டிப்பா ஆன்சர் வரும், வராமலாம் நிற்காது, கண்டிப்பா ஆன்சர் வரும். ஆனா எனக்கு இது பார்த்தோன்னே ஈஸியா புரிஞ்சிச்சுல, அதனால நான் அப்படியே போட்டுறேன். அப்ப இங்க 5 கியூப் பிளஸ் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா 126. 5 கியூப் வந்து 125, அதோட 1 கூட்டிங்கன்னா 126. அடுத்தது ஏ டி இ ஹெச் ஐ எல் கொஸ்டின் மார்க்னு கொடுத்துருக்கான். ஸோ ஏ டியா மாறி இருக்குன்னா பி சின்னு 2 லெட்டர் விட்டுருக்காங்க. அடுத்தது இ, இங்க பாருங்க எஃப் ஜின்னு 2 லெட்டர் விட்டுருக்காங்க. ஹெச் ஐ கண்டினியூஸா வந்திருக்கு. ஜே கேன்னு 2 லெட்டர் விட்டுருக்காங்க. எல் வந்திருக்கு. அப்ப எம் என் 2 லெட்டர் விட்டு இந்த இடத்துல என்ன வரணும்? சாரி, எல் வந்திருக்கா, அப்ப எம் இந்த இடத்துல கண்டினியூஸா வந்திருக்கும். இந்த இடத்துல என் ஓன் 2 லெட்டர் விட்டு பி வந்திருக்கும். ஸோ எம்பி தான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. குட். அடுத்தது எஃபெக்டிவ். ஓகேங்களா? ஸோ 77வது கொஸ்டின் பாருங்க. எஃபெக்டிவ்ன்றது வந்து கண்ணாடி பிம்பத்துல எப்படி தோன்றும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே இந்த கடைசி லெட்டர் தாங்க வரணும். இ அதாவது திரும்பி இருக்கணும். இ திரும்பி இருக்கனாலே இந்த 2வது ஆப்ஷன் வராது, 4வது ஆப்ஷன் வராது. ஏன்னா இங்க பாருங்க பி வந்துருச்சு எடுத்தோடனே. அப்ப 2 4 வராது, இது 2த்துல தான் ஏதோ வரும். இது பாருங்களேன் 1வது ஆப்ஷனும் வராது, இ பி தான் வந்திருக்கு. அப்போ இ சாரி எஃபெக்டிவ் அப்படின்னாலே இந்த இ தாங்க வரணும், இ தான் கடைசியா வரணும். ஸோ இ வந்து இப்படி திரும்பி இருக்கும். ஓகேங்களா? இதை எழுதி பேப்பர்ல திருப்பி பாருங்க. அடுத்தது வி தான் வந்திருக்கணும், அடுத்தது ஐ தான் வந்திருக்கணும். ஸோ இ திரும்பாத ஒரு காரணத்துக்காக செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்றேன். இந்த ஆப்ஷன்ல எடுத்தோடனே எஃபெக்டிவ்ல எஃப்ன்றதுனால தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்றேன். இந்த 2 தான் இன்னும் இருக்கு. இந்த 2த்துல தான் ஏதோ ஒன்று வரணும்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 2 எஃப் வித்தியாசமா போட்டு காமிச்சிருக்கான், அதனாலே 4த்தும் வராது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஜோசப் அப்படின்ற வார்த்தையை வந்து FKOALDன்னு எழுதியிருக்கான். ஜோசப் அப்படின்றத ஒரு குறியீட்டுல என்ன எழுதியிருக்காங்கன்னா FKOALDன்னு எழுதியிருக்காங்க. ஏன் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஈஸியா தெரிஞ்சிடும். JF மாறி இருக்கு, என்னங்க பண்ணியிருக்காங்க? FGHIJ, அதாவது இங்க இருந்து பிளஸ் 4th லெட்டர், அதாவது -4 பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கேக்கும் அதே -4 பண்ணியிருக்காங்களா? ஆமா, LMNO -4 பண்ணியிருக்கான். ஸோ இதுவும் -4 தாங்க. -4 பண்ண ஜேல இருந்து -4 பண்ணாதான் FA, எஸ்ல இருந்து -4 பண்ணாதான் இது வந்திருக்கும். எல்லாத்துலயுமே -4 -4 -4 தான் லெட்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க.
அப்போ ஜார்ஜ் அப்படின்றத -4 பண்ணி எழுதுனா நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அப்ப ஜில இருந்து நம்ம -4 பண்ணா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சில ஆரம்பிக்கிறது 3 ஆப்ஷன் ஆரம்பிக்குது, அப்ப டி வராது. அடுத்த ஆப்ஷன்ல எல்லாத்துலயுமே ஏ தாங்க இருக்கு, நான் தேவையில்லாம ஏவை செக் பண்ணல. ஓகேவா, எல்லாத்துலயும் ஏ தான் இருக்கு. அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓ என்னவா மாறி இருக்கு, ஆல்ரெடி போன கொஸ்டின்லயே ஓ வந்து கேவா தான் மாறி இருக்கு, அப்ப இதுவும் கே தான் வந்திருக்கும். அப்போ இந்த ஆப்ஷனும் போயிடும், ஏ ஆப்ஷனும். அப்ப இருக்கிறதுல பிஆ டிஆன்னு பாக்கிறதுக்கு அடுத்த லெட்டர் என்னன்னு இருக்கு. ஸோ லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். ஈல இருந்து போச்சுன்னா ஏ தான் வந்திருக்கும், ஆல்ரெடி ஈ ஒரு ஏவா மாறி இருக்கும், அப்ப இந்த ஈவும் ஏவா தான் மாறி இருக்கும். அப்ப ஆன்சர் சிஏகே என்சிஏன்னு வந்திருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 52 164 60 162 44 146 112 214 எழுதியிருக்காங்க. ஸோ என்னதான் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே நீங்க ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் டிஃபரன்ஸ் எடுத்து பாத்துருங்க. 164ல 52 போச்சுன்னா 4ல 2 போச்சுன்னா 2, சாரி 4ல 2 போச்சுன்னா 2, 6ல 5 போச்சுன்னா 1, 112 வித்தியாசம் வருது இதுக்கு. ஸோ 162ல 60 போச்சுன்னா 2 0 102 வருதுங்க வித்தியாசம். இதுல 112 வித்தியாசம் வருது, இதுல 102 வருது. 146ல 44 போச்சுன்னா 2 0 102 வருதுங்க வித்தியாசம், அதே 102 வருது. 214ல 112 போச்சுன்னா 2 0 1, எல்லாத்துலயுமே 1 or 2 வித்தியாசம் வருது. இதுல மட்டும் தான் 112 வருது. அப்ப வெளியேற போவது 52 164. இறுதி கேள்வி தொடர்பு படுத்தி சொல்லிருக்காங்க. காய்கறிகள் பீட்ரூட் தக்காளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து சார் பீட்ரூட் ஒரு காய் தக்காளி ஒரு காய் ரெண்டுமே சேர்றது வந்து காய்கறிகள் அப்படின்னு போட்டுறாதீங்க. தக்காளி என்பது ஒரு பழ வகையை சார்ந்த ஒரு காய்கறி ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ. பீட்ரூட் வந்து எதுல சேரும், காய்கறியில சேரும். தக்காளி என்பது பழ வகையை சேரும். ஆன்சர் ஆப்ஷன் இ, இதுதான் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆன்சரை விளக்கமா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு முக்கியமான களத்தை நோக்கி வந்திருக்கிறோம். என்ன களம் அப்படின்னா நம்ம எல்லாருமே அடுத்த மாசம் எழுதுற அந்த எக்ஸாமை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிறோம். இந்த பயணத்துல இப்போ நம்ம கட்டமாக நம்மளுடைய முதல் கட்டமாக என்ன பண்ணோம், அந்த முழு ஒரு மாடல் டெஸ்ட். இந்த மாடல் டெஸ்டோட டிஸ்கஷன், ஒவ்வொரு மாடல் டெஸ்ட் முடிஞ்சப்போ அந்த மாடல் டெஸ்டோட டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். நம்ம எழுதி வந்ததுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் கரெக்டா தப்பா, இதுக்கான விடை என்ன, சரி விடை தெரிஞ்சிச்சு, விடையை என்டர் பண்ணிட்டாங்க, ஆன்சர் வந்துருச்சு, சரி எப்படி இந்த ஆன்சர் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டிஸ்கஷன். சரிங்களா? இந்த மாடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு டெஸ்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஒரு ஒரிஜினல் டெஸ்ட் மாதிரி யோசித்து எழுதிட்டோம் அப்படின்னா இதை தாண்டி வேற பெரிய கிரெடிட் நமக்கு எதுவுமே கிடையாது. அதனால நம்ம எழுதக்கூடிய ஒவ்வொரு டெஸ்டும் எப்படி எழுதணும்னா இட் இஸ் அன் ஒரிஜினல். இன்னைக்கு நம்ம எழுதுற டெஸ்ட் வந்து நம்ம வாழ்க்கைக்கான அந்த ஒரிஜினல் எக்ஸாம் அப்படின்ற அந்த மென்டாலிட்டியில் நம்ம எழுதுனா கண்டிப்பா எல்லா டெஸ்ட்டுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அப்ரோச்சை கொண்டு போயிடலாம். சரிங்க, இப்போ நம்ம எழுதுனா மாடல் டெஸ்ட் நம்பர் 1. இந்த மாடல் டெஸ்ட் 1ல மேல இருக்கக்கூடிய 50 கொஸ்டின்ல எத்தனை மேக்ஸ் கொஸ்டின் வந்திருக்குது, எங்கெங்க வந்திருக்குது, அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கான விடை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதுதான் இந்த வீடியோ. சரிங்களா? இப்போ டெஸ்ட் மாடல் 1ல மேல இருக்கக்கூடிய 50 கொஸ்டின்ல மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்திருக்குதுன்னா 13வது கேள்வியா வந்திருக்குது, 16வது கேள்வி வந்திருக்குது, 19 கேள்வி வந்திருக்குது, 26வது கேள்வியா வந்திருக்குது, 32வது கேள்வியா வந்திருக்குது, 36வது கேள்வியா வந்திருக்குது, 39வது கேள்வியா வந்திருக்குது. மொத்தம் இதுல 3 6 7 கொஸ்டின் வந்திருக்குது. மேக்ஸ்ல மட்டும் எத்தனை கேள்வி வந்திருக்குதுன்னா 7 கொஸ்டின் வந்திருக்குது. இந்த 7 கொஸ்டின் நம்ம கரெக்டா போட்டுருக்கோமா, இல்ல சரி கரெக்டா போட்டிருந்தா எப்படி போட்டிருக்கிறோம், இல்ல தப்பா போட்டிருந்தா ஏன் அந்த தப்பா பண்ணிருக்கிறோம் அப்படின்ற டிஸ்கஷன் தான் இந்த கேள்வி. சரிங்க, இப்போ ஒவ்வொரு கேள்வியா பார்ப்போம். அந்த ஒவ்வொரு கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்றதா கேள்வி. ஃபர்ஸ்ட் 13வது கேள்வி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, 2 நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஸ்டின் பாருங்க. 2 நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை மணி? சாதாரணமா ஒரு 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 6வது பசங்களையும் ஒரு 7வது பசங்களையும் இது போய் கேட்டா கூட சொல்லிடுவாங்க. நமக்கே நல்லா தெரியும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை மணி நேரம். ஒரு நாள் அப்படின்னா நம்ம ரொட்டீன் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது 24 மணி நேரம். அப்போ ஒரு நாள் அப்படின்றது 24 மணி நேரம் சாதாரண விஷயம் தான், நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு நாள் அப்படின்றது என்னன்னா 1 day அப்படி 24 hours. அப்போ 24 மணி நேரம்.
அப்ப 2 நாள் 3 நாள் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்கன்னா ஒண்ணுமே தேவையில்ல. 2 நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணிக்கிட்டா போதும்னா இந்த 24 பெருக்கிட்டா போதும். அப்ப 24 பெருக்கிறோம், 24 × 2, அதாவது 24 × 2. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாதாரண ஒரு மனக்கணக்கு தான். இதுக்கு பெரிய ஒரு பென் எல்லாம் போட்டு யோசித்து அப்படிலாம் கொண்டு போக தேவையில்லை. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்னா 24 மணி நேரம். கொஸ்டின் வந்து 2 நாள், 2 நாள் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா 48 மணி நேரம். அப்போ உங்க ஆப்ஷன்ல அந்த ஆப்ஷன் எங்க இருக்கும்னா பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல அந்த 48 மணி நேரம் இருக்கும். அப்ப ஆன்சர் என்னன்னா 48 மணி நேரம். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன கணக்குகள் வந்தா கொஞ்சம் யோசிங்க. சாதாரண விஷயங்கள் தான், நம்ம நடைமுறையா நடைமுறையா நிஜ வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டாவே போதும். சரிங்களா? அப்ப 13வது கேள்வி என்னன்னா 2 நாள் என்பது எத்தனை மணி நேரம் அப்படின்னா 48 மணி நேரம். சரிங்களா? அடுத்தது 16வது கேள்வி. 16வது கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா 16வது கேள்வி என்ன சொல்லிருக்காங்கன்னா 4ஆம் கால்மான பகுதியில் x மற்றும் y னுடைய அச்சுகள் முறையே, அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா கொஸ்டின் வந்து 16வது கேள்வி 4th குவாட்ரண்ட்ல 4வது கால்மான பகுதியில கார்ட் பகுதின்னு சொல்லலாம், இல்லைன்னா கால்மான பகுதின்னு கூட சொல்லலாம். இந்த கார்ட் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா இந்த கார்ட் பகுதியில இல்ல கால்மான பகுதியில ரெண்டு ஒண்ணுதான். இந்த கார்ட் பகுதியில இந்த எக்ஸும் ஒய்யும் எப்படி இருக்குது அப்படின்றதா கேள்வி. நல்லா வச்சுங்க. 4வது கால்மான பகுதி 4th குவாட்ரண்ட், இதை வந்து கால்மான பகுதின்னு கூட சொல்லலாம், கால் பகுதின்னு கூட சொல்லலாம், இல்ல காட் பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டு வகையா புது புக்ல பாத்தீங்கன்னா காட் பகுதின்னு இருக்கும், பழைய புக்ல கால்மான பகுதின்னு இருக்கும். ரெண்டு ஒண்ணுதான். சரிங்களா? அப்ப இந்த கால் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இதுதான் குவாட்ரண்ட், இதில் முதல் கால்மான பகுதின்னு சொல்லுவோம், இது 2வது கால்மான பகுதின்னு சொல்லுவோம், இது 3வது கால்மான பகுதின்னு சொல்லுவோம், இதை 4வது கால்மான பகுதின்னு சொல்லுவோம். அப்ப முதல் கால்மான பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரெண்டு எண்களும் பிளஸ் குறியை நோக்கி இருக்கும். நம்ம எழுதுற ரெண்டு நம்பரும் பிளஸ் பிளஸ் இருக்கும். 2வது கால்மான பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா முதல் நம்பர் மைனஸ் ஆகும், 2வது நம்பர் பிளஸ் ஆகும் இருக்கும். 3வது கால்மான பகுதி எப்படி இருக்கும்னா ரெண்டுமே மைனஸ் இருக்கும். 4வது கால்மான பகுதி எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் ஆகும், 3வது நம்பர் மைனஸ் ஆகும் இருக்கும். அப்ப இந்த எக்ஸ் எக்ஸ் எப்படிலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கொஸ்டின்ல எப்படிலாம் கேட்பாங்க, வேற மாதிரி கூட கேட்டுக்கலாம். என்னன்னா இந்த எக்ஸ் கிரேட்டர் than 0, y greater than 0, எந்த பக்கம் y இருக்கோ அவங்க பெருசு. 0வை விட ரெண்டு நம்பர் பெருசா இருந்தா அவங்க முதல் கால்மான பகுதி. இங்க சொல்லும் போது என்னன்னா எக்ஸ் வந்து 0 விட கம்மி, ஆனா y 0 விட பெருசு. இது 2வது கால்மான பகுதி. 3வது அப்படின்னு சொன்னா x less than 0, y less than 0, ரெண்டு பேருமே 0 விட கம்மியா இருக்காங்க. இங்க சொல்லும் போது x 0 விட பெருசா இருக்கும், ஆனா y 0 விட கம்மியா இருக்கும். அப்போ நமக்கு விடை அப்படின்னு சொல்லும் போது 4வது கால்மான பகுதி தான் கொஸ்டின். அப்ப 4வது கால்மான பகுதி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் ஆகும், 2வது நம்பர் மைனஸ் ஆகும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தா இந்த மாதிரி ஆப்ஷன் நம்மளை குழப்பத்துக்காக என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா நம்பர் எல்லாம் கொடுக்காம XY டிபெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல எப்படி வேணா இருக்கும், நம்பர் கொடுத்தா நம்ம ஈஸியா எழுதிருவோம். அவங்க பாருங்க கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்பரை கொடுக்காம என்ன கொடுத்தா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். 4வது கால் பகுதியில 4th குவாட்ரண்ட்ல எக்ஸ் ஒய் எப்படி இருக்கும் அப்படின்றான். அப்ப எக்ஸ் ஒய் முதல் கால்மான பகுதியில பிளஸ் பிளஸ், 2வது கால்மான பகுதியில மைனஸ் பிளஸ், 3வது கால்மான பகுதியில மைனஸ் மைனஸ், 4வது கால்மான பகுதியில பிளஸ் மைனஸ் இருக்கும். அந்த பிளஸ் பிளஸ் அந்த மைனஸ் மைனஸ் நம்ம எப்படி கூட எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் 0வை விட அதிகம், ஒய் 0 விட அதிகம் முதல் கால்மான பகுதி, எக்ஸ் 0 விட கம்மி, ஒய் 0 விட அதிகம், எக்ஸ் 0 விட கம்மி, ஒய் 0 விட கம்மி, அங்க எக்ஸ் 0 விட அதிகம், ஒய் 0 விட அதிகம். அப்ப கேள்வி வந்து 4வது கால்மான பகுதி. அப்ப 4வது கால்மான பகுதின்னு சொல்லும் போது அங்க ஆன்சர் பிளஸ் கமா மைனஸை நோக்கி இருக்கும். உங்க ஆப்ஷன்ல என்ன இருக்கும்னா 4வது ஆப்ஷனை குறிச்சிருக்கும், தட் இஸ் டி ஆப்ஷன்ல அந்த ஆன்சர் இருக்கும். சரிங்களா? புரிஞ்சிருச்சா? அப்போ 14வது கேள்வி என்னன்னா 4வது கால்மான பகுதியில என்ன இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். சரிங்க, அடுத்தது 19வது கேள்வி. 19வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா உண்மையில சாதாரண விஷயம் தான். 19வது கேள்வி 19வது கேள்வி என்னன்னா 128 டிகிரி என்பது 128 டிகிரி என்பது என்ன கோணத்தை குறிக்கிறது? என்னங்க இது சாதாரண கொஸ்டின்ங்க. இப்போ இது நமக்கு தெரியும், இது என்ன 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது என்னங்க இது வந்து 270 டிகிரி போயிட்டே இருக்கும். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெறும் குறுங்கோணம் விரிகோணம் டிஸ்கஷன்ஸ் மட்டும் போட்டுட்டா கூட, அதாவது நம்ம இப்படி எழுதுறோம், இதான் ஒரு பாகைமானி,
90க்குள்ள இருந்தா அவங்க எல்லாம் குறுங்கோணம். அதாவது 0 இருந்தா அது பூஜ்ய கோணம், 0 இருந்தா அது பூஜ்ய கோணம், 90 இருந்தா அது செங்கோணம், 180 இருந்தா இந்த 270 டிஸ்கஷன் கூட வேண்டாம், பின்விளைவு கோணம் கூட வேண்டாம், இது வரைக்கும் தெரிஞ்சுட்டாவே போதும். 0 இருந்தா அது பூஜ்ய கோணம், 90 இருந்தா அது செங்கோணம், 90 இருந்தா அது செங்கோணம், 180 இருந்தா அது நேர்கோணம். 0 இருந்தா பூஜ்ய கோணம், 90 இருந்தா செங்கோணம், 180 இருந்தா நேர்கோணம். 0க்கும் 90க்கும் உள்ள இருந்தா அவங்க குறுங்கோணம். 90 தாண்டி 180க்குள்ள இருந்தா அவங்க விரிகோணம். 90 தாண்டாவே அந்த கோணம் வந்து பெரிய கோணம், அப்ப விரிகோணம். அப்ப 128 டிகிரி தான் கேள்வி. 108 டிகிரி என்ன கோணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன கோணம் அப்படின்னா இட் இஸ் விரிகோணம். அப்போ பாருங்க, விரிகோணம் தான் ஆன்சர். அப்ப விரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன ஆப்ஷன்ல இருக்குன்னா பி ஆப்ஷன்ல இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து பி. சரிங்களா? அடுத்தது 26வது கேள்வி. 26வது கேள்வியும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்விதான். என்ன கேள்வி அப்படின்னா 3c/4 = 18. 3c/4 = 18 எனில் c இன் மதிப்பு என்ன? பாருங்க, c இன் மதிப்பு என்ன? இதான் கேள்வி. எனில் c யோட மதிப்பு. சரிங்க, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு பெருக்கிலாம் என்ன நான் என்ன சொல்றேன்னா c பக்கத்துல 3 இருக்கு, பெருக்கல்ல 3 வகுத்தல்ல 4 இருக்குது. அப்போ c விட்டுட்டு மீதி எல்லாரும் இடமாத்துங்க. c விட்டுட்டு மீதி எல்லாரும் இடமாத்தினால் 18. இந்த 3 வந்து பெருக்கல்ல இருக்குது, இடமாறினால் என்னவா மாறும்? வகுத்தலா மாறும். அடுத்தது இந்த 4 வகுத்தல்ல இருக்குது, இடமாறினால் என்னவா மாறும்? பெருக்கலா மாறும். என்ன பண்ணாதீங்கன்னா முதல்ல 4 எடுத்து 18 பெருக்கி அப்புறம் 3ஆல வகுக்காதீங்க. ஏன்னா வகுத்தல் முதல்ல முடிச்சா அப்புறம் பெருக்கல் பண்ணுங்க. முதல்ல பெருக்கலை கண்டுபிடிக்காதீங்க, ரொம்ப சுத்தா வரும். அதனால இந்த 4 எடுத்து இங்க பெருக்கி அப்புறம் 3ஆல வகுக்கிறத விட இந்த 2 பேர் என்னவா இருக்கிறாங்க? இது பெருக்கல் இருக்குது, இது வகுத்தல் இருக்குது. இடமாற்றும் போது அது வகுத்தலா மாறும், இது பெருக்கலா மாறும். அப்ப இது அடிங்க. அடிச்சா எத்தனை முறை? 6 முறை. அப்போ c = 6 × 4 = 24. எப்பயுமே ஒரு நம்பரை பெருக்கிட்டு வகுத்ததை விட வகுத்துட்டு பெருக்கினீங்கன்னா ஆன்சர் சீக்கிரம் வந்துடும். அப்ப c = 24. உங்களுடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும்னா ஆன்சர் D-ல ஆப்ஷன்ல 24 சொல்லிட்டு இருக்கும். ரொம்ப ஈஸியான கணக்கு தான் பாருங்க, ஒண்ணும் இல்ல, கஷ்டமான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்ல. 3c/4 = 18 எனில் c மதிப்பு. அப்ப c = என்னன்னா 24. சரிங்களா? அடுத்தது 32வது கேள்வி பார்க்க போறோம். 32வது கேள்வி. 32வது क्वेश्चन என்னன்னா பாருங்க, ட்ரிகோனோமெட்ரிக்கல் கான்செப்ட் தான், முக்கோணவியலுடைய விஷயம். tan θ = எவ்வளவுனா cot 37 டிகிரி. பாருங்க, முக்கோணவியல் டாபிக்ல நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான क्वेश्चन தான், ரொம்ப ரிப்பீட்டடா எல்லா எக்ஸாம்லயும் கேட்கக்கூடிய ஒரு மாடல் தான். tan θ அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா cot 37 டிகிரினா இந்த θ என்ன வரும்? இதுதான் கேள்வி. சரிங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே முக்கோணவியல் நடத்தும்போது சொல்லியிருக்கேன், 90ல இருந்து ஒரு பொருளை கழித்தால் தன்னுடைய நிலையை மாறும். 90ல இருந்து ஒரு பொருளை கழிச்சீங்கன்னா அது தன்னுடைய நிலையை மாறும். அப்போ இந்த cot 90 - θ = tan θ. அந்த மாதிரி எல்லாருமே சைன்ல இருந்து 90 கழிச்சா அது காசா மாறும், காஸ் 90ல இருந்து ஒரு பொருளை கழிச்சா அது சைனா மாறும். இது வழக்கமான ரூல். அப்போ என்ன மாறுதுன்னு பாருங்களேன். இப்போ காட் என்கிட்ட 37 டிகிரி இருக்குது, 90ல இருந்து எவ்வளவு கழிச்சா 37 வரும்? 90ல இருந்து 53 கழிச்சா 37 வரும். இவங்க 2 பேரும் கூட்டினா 90 வரணும். அப்ப 90ல இருந்து 37 கழிக்க கூடாது. நல்லா நான் போச்சுங்க, இந்த 90ல இருந்து 37 கழிக்க கூடாது. அந்த 37 நமக்கு விடை வரணும்னா உள்ள 2 பேரா எழுதணும். 90ல இருந்து யாரை கழிச்சா வரும்? அப்ப 90ல இருந்து 53 கழிச்சா வரும். அப்ப 90 - θ. அப்ப 90 - 53 டிகிரி அப்படின்றது எவ்வளவு? 37 டிகிரி. 90 - θன்றது என்ன இருக்கிறாங்களோ தன்னுடைய நிலையை மாறும். அப்ப எப்படி மாறுது அப்படின்னா tan 53 டிகிரியா மாறுது. அப்போ θ = எவ்வளவுனா 53 டிகிரி. இதுதான் விடை. இந்த மாதிரி சைன் கொடுத்துட்டு காஸ் கேட்பாங்க, காஸ் கொடுத்துட்டு சைன் கேட்பாங்க, tan கொடுத்துட்டு காட் கேட்பாங்க, சீக்கன் கொடுத்துட்டு கொசீக்கன் கேட்பாங்க. ஒண்ணும் பண்ண வேண்டாம், இந்த நம்பர் கூட எவ்வளவு 90 வருதோ அந்த விடை தான் ஆன்சர். ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. tan காட் இவங்க 2 பேர் சொந்தக்காரங்க ஆப்போசிட்டா இருக்காங்க. சைன் காஸ், காஸ் சைன், கொசீக்கன் சீக்கன், சீக்கன் கொசீக்கன். tan க்கு எதிர்மறை காட்,
இது 37னா கண்ணை மூடிட்டு இவ்வளவுலாம் போடவே தேவையில்ல. இந்த எவ்வளவு கூட்டினா 90 வரும், 53 கூட்டினா வரும். அப்போ 53 தான் விடை. எப்போ டானுக்கும் சைனுக்கும். சரிங்களா? டானுக்கும் காட்டுக்கும். அடுத்தது 36வது கேள்வி பாருங்க. 36வது கேள்வியா ரொம்ப 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 சிம்பிளான கேள்வி. குழந்தைங்க கூட இந்த கணக்கு போட்டுருவாங்க. ஒரு 5வது பசங்களுக்கு கொடுத்தா கூட இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ணிடலாம். 20 பிளஸ் -9 பிளஸ் +9 இது போரமாஸ் விதியை பயன்படுத்தி போட்டாலும் சரி, சாதாரணமா கூட்டும் பொழுது கூட்டெல்லாம் முதல்ல கூட்டிடுங்க, கழிக்கெல்லாம் அப்புறம் கூட்டுங்கன்னு சொல்றோம் பாத்தீங்க. அந்த மாதிரிதான் இது ஒரு 20, இது ஒரு 9 கூட்டினால் 29, பிளஸையும் மைனஸையும் பெருக்கினா மைனஸ். அப்போ 29ல இருந்து 9 கழிச்சா 20. அப்போ 20ன்ற ஆப்ஷன் உங்க क्वेश्चन பேங்க்ல எங்க இருக்குன்னு பார்த்தா ஏ ஆப்ஷன்ல இருக்குது. சாதாரண கணக்கு, இதுக்கு பெரிய விளக்கம்லாம் தேவையில்ல. ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பரை கழிக்கும் போது 29ல இருந்து 9 கழிச்சா 20. இதுதான் 36வது கேள்வி. சரிங்களா? அடுத்தது என்னன்னா 49வது கேள்வி. அதுவும் ஈஸியான கேள்விதான். 49வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, P அப்படின்ற ஒரு ஆள் இருக்காரு, அவர் தான் X. இந்த X எங்க இருக்கும்னா Z ல இருக்கும். -1 <1 <x. இதுல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா, ஓருறுப்பு கணம், ஓருறுப்பு கணம், ரெண்டாவது வந்து அடுக்கு கணம், வெற்று கணம், உட்கணம். சரிங்க, இது என்னங்க ஒரு கணக்கா? எக்ஸ்னு ஒரு ஆள் இருக்காருங்க, அந்த எக்ஸ்ன்ற ஆள் இங்க பாருங்க. இதுதான் கேள்வி. இது வந்து அவங்கள சொல்லக்கூடிய கண்டிஷன். இங்க பாருங்க, இது வந்து இவங்கள பத்தி சொல்லக்கூடிய கண்டிஷன். இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இந்த ஒரு ஆளை மட்டும் தான் பாத்துக்கணும். எக்ஸ்னு ஒரு ஆள் இருக்காருங்க, அவர் யார் அப்படின்னா அவர் முழுக்கல்ல இருக்கணும். எங்க இருக்கணும்? முழுக்கல்ல இருக்கணும். முழுக்கல்னா இன்டிஜர்ஸ், இன்டிஜர்ஸ்ல இருக்கணும். சரி, இருக்கிறாரு. ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்னா -1க்கும் +1க்கும் நடுவுல இருக்கணும். -1க்கும் +1க்கும் நடுவுல இருக்கணும். இந்த -1 எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது. இங்க வெறும் லெஸ் தேன் குறி வந்தா எடுத்துக்க கூடாது. ஆனா இதே क्वेश्चनல லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்ததுன்னா இவங்க ரெண்டு பேரை கூட எடுத்துக்கலாம். இங்க அது வரல, லெஸ் தேன் சிம்பிள் மட்டும் தான் வந்திருக்குது. லெஸ் தேன் சிம்பிள் வந்தா இவங்கள எடுத்துக்க கூடாது. அப்போ P அப்படின்ற ஒரு இடத்துல யார் மட்டும் தான் இருக்க முடியும்னா -1க்கும் +1க்கும் நடுவுல இருக்கிற யாருன்னா 0 மட்டும் தான் இருக்கு. இதே பாருங்க, இந்த क्वेश्चनல இப்படி கொடுத்துறாங்க. இப்படி கொடுத்துட்டா யார் யார் வருவாங்கன்னா -1 வரும், 0 வரும், 1 வரும். ஏன்னா இது வந்து இந்த இடத்துல சமக்குறி கொடுக்குறாங்க. -1 இருந்து இல்ல -1க்கும் +1க்கும் நடுவே. இப்ப கொடுத்துறது நமக்கு நடுவே. ஆனா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டா அதையும் சேர்த்து எடுத்துக்கணும்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்னா 0. அப்ப பாருங்க, இதுக்குள்ள எத்தனை நம்பர் வந்திருக்குது? ஒரு நம்பர் வந்திருக்குது. அப்ப வெற்று கணம் கிடையாது. ஒரு நம்பர் வந்துச்சு, வெற்று கணம் கிடையாது. அடுக்குல வந்திருக்குதா? அடுக்கு கணமும் கிடையாது. ஒரே ஒரு ஆள் வந்திருக்கிறதுனால இது ஒரு ஆன்சர் ஓருறுப்பு கணம். ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, ஒன் டேர்ம் தான், ஒரே ஒரு டேர்ம் தான் உள்ள இருக்குது. அப்போ உங்களுடைய ஆப்ஷன் என்னன்னா ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். இது வந்து ஓருறுப்பு கணம். சரிங்களா? ஒரே ஒரு நம்பர் வந்திருக்கிறதால இதுக்கு பேர் வந்து ஓருறுப்பு கணம். சரிங்களா? நமக்கு கேட்டிருக்க இந்த 7 கேள்விகளுமே எப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, சாதாரண கேள்விகள் தான். ரொம்ப பேசிக்கா, பெரிய கஷ்டமான குழப்பமான எந்த விஷயம் இல்லாம கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு கேள்வியும் நீங்க சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய மெயின் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடல் டெஸ்ட் 1ல் இங்கிலீஷ், அதாவது அந்த 50 கேள்வியில் நம்ம வந்து என்னடா இது ஒரு 5 கேள்வி நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா இப்போ நம்மளோட பேஸ் எப்படி இருக்கும் கொஸ்டின் பிசியை பொறுத்தளவில் ரொம்ப சிம்பிளாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது 6th-லேருந்து 10th-க்குள்ளே என்ன கிராமட்டிக்கல் பார்ட் இருக்குதோ அதுலேருந்து தான் கேள்விகள் கேட்கப்படுவாங்க. அதனால் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் கூட என்ன பண்ணிடலாம்னா மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே கூட அட்டன் பண்ணிடலாம். 5 கொஸ்டினுமே கூட. இப்போ மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விழுந்து படிக்கணும், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு சில குறிப்பிட்ட டாபிக்ஸ் வரைக்கும் படிச்சுட்டா கூட என்ன பண்ணிடலாம்னா அந்த கண்டென்ட்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சில ஈஸியான டாபிக் இருக்குது. கொஸ்டின் டேக் படிச்சுக்கலாம், சென்டென்ஸ் பேட்டர்ன் படிச்சுக்கலாம், சிலபல் படிச்சுக்கணும், ஆர்டிக்கல் படிச்சுக்கணும், இஃப் கிளாஸு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸு, லிங்க் வேர்டு, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துக்கிட்டா கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மினிமம் 5 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். 5 தாண்டி 6 வரலாம், இந்த வாட்டி 7 கூட வரலாம். ஆனால் 5 கொஸ்டின் குறைவில்லாமல் இருக்கும். அப்போ 6 கொஸ்டின் வரதா வச்சுப்போம். 6 கொஸ்டினில் 3 கொஸ்டின் இந்த சின்ன சின்ன டாபிக்ஸை மட்டும் படிச்சுட்டா கூட நம்மளால் அட்டன் பண்ண முடியும்.
சரிங்களா? இப்போ மாடல் டெஸ்ட் 1ல் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதை எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்கஷன்ஸ் தான் இப்போ. மாடல் 1 அதில் இங்கிலீஷ் 15வது கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்குது, அதுக்கான விடை என்ன அப்படின்னா, 15வது கேள்வி என்னன்னா, he will play, பாருங்களேன், he will play the dash in the second play. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, play அப்படின்னு வருது. பிளேனா இந்த இடத்துல விளையாட்டை குறிக்கல, விளையாட்டு இல்லை, நல்லா இருந்துச்சுங்க. he will play the dash in the second play. ரெண்டாவது பிளே அப்படின்னா நாடகம். அந்த வாக்கியத்தை முதல்ல தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ 5 கேள்வி இருக்குன்னா 5 கேள்வியில் ஒரு 2 கேள்வி ரொம்ப கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு 3 கேள்வி டைரெக்டாக நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி he will play the dash in the second play. அப்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரோல், ROLE, ரோல், ROLL. ரோல் அப்படின்றது என்னென்னா அட்டனன்ஸில் எடுக்கணும் பார்த்தீங்களா, ரோல் 1 2 3 அப்படி. மீட் சம்மந்தமே இல்லாத ஒரு வேர்டு, அப்புறம் மீட் அதுவும் சம்மந்தமே இல்லாத வேர்டு. அப்போ என்ன வரும்னா, ரோல் பங்கேற்பு, நாடகத்தில் ஒரு பங்கேற்பு. செகண்ட் ரோலில் நான் வருவேன், செகண்ட் ரோலில் நான் வந்து இதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதனால அதோட ஆப்ஷன் வந்து ரோல், ROLE. 15வது கேள்வியோட ஆப்ஷன் வந்து ஏயோட ஆன்சர் வந்து ரோல். அடுத்தது வந்து இந்த காம்பவுண்ட் வேர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டில் ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டு கூட என்ன வேர்டை சேர்த்தா அது வந்து ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாக வருது அப்படின்றது தான் கான்செப்ட். ஒரு வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த வேர்டு கூட எந்த வேர்டை சேர்த்தா மீனிங்ஃபுல் வேர்டாக வரும் அப்படின்றது தான் கான்செப்ட். எதுனா 17வது கேள்வி. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க, சேஃப் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு 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 25 வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட, சப்போஸ் உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்டு வந்ததுன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். சரிங்களா? சேஃப் என்னென்ன கொடுத்துருக்காங்க, சேஃப் சேர், அந்த மாதிரி ஏதாவது வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கிலீஷில்? இது வரைக்கும் எதுவுமே நம்ம கேள்விப்படலை. சேஃப் ஷாப் அது கூட நம்ம கேள்விப்படலை. சேஃப் வேன் அந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சுருக்காங்களா? ஆனால் சேஃப் காட் பாருங்கள், சேஃப் காட் அப்படின்றது ஒரு பேர், சேஃப் காட். சரிங்களா? அப்போது அதில் கொஞ்சம் நம்ம யோசித்து என்ன வருது அப்படின்னு யோசிக்கணும். காம்பவுண்ட் வேர்டெலாம் ரொம்ப ஈஸிங்க. ஒரு ஒரு அப்படியே 9th 10th புக்கு எடுத்துகிட்டு ஒரு 50 வார்த்தை இதுக்கு இது வரும் அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாகவே அதோட கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்களேன், 20வது கேள்வி என்னன்னா, கிரிக்கெட்னா பேட்டு. பாருங்கள் என்ன மாதிரி ஒரு ஜாலியான கொஸ்டின் பாருங்களேன். கிரிக்கெட்னா பேட்டு, ஹாக்கினா என்னங்க, ஹாக்கி எதில் விளையாடுறோம், கிரிக்கெட் பேட்டில் விளையாடுறோம். ஹாக்கி என்னன்னு சொல்லுவோம், அதுவும் பேட்டு தான், ஆனால் பேட்டுன்னு சொல்ல மாட்டோம், என்னன்னு சொல்லுவோம், ஸ்டிக்குன்னு சொல்லுவோம். அப்போ அதோட ஆப்ஷன் என்னன்னா ஸ்டிக். என்ன ஆப்ஷனில் இருக்குதுன்னா பி ஆப்ஷனில் இருக்குது. நம்மளே கொஞ்சம் யோசித்தா இதுக்கெல்லாம் ஆன்சர் எழுதிடலாம். அடுத்தது பாருங்கள், கேபிட்டல். இது கொஞ்சம் அதாவது இங்கிலீஷை பொறுத்தளவில் நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் எழுத முடியும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஹி வில் மேக் எ கேபிட்டல் ஒர்க் மேன். ஒருத்தர் இருக்கார், ஒரு வேலை செய்கிறாரு, அந்த கம்பெனிக்கு அவரால் ரொம்ப லாபம் ஏற்படுது, அதுதான் கேபிட்டல். அந்த இடத்துல அதோட ஆன்சர் வந்து ப்ராஃபிட்டபிள். அதுதான். இப்போது 5 கேள்வியில் பார்த்தீங்கன்னா 2 கேள்வி இங்கிலீஷ், அந்த லைனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் எழுத முடியும். அதுக்கான கேள்வி தான் இது. சினானிம்ஸ் ஆக்சுவலாக இது. அதோட மீனிங் என்னன்றதான் இந்த இடத்துல கேள்வி. ப்ராஃபிட்டபிள் அப்படின்றது ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து 22க்கு வந்து ப்ராஃபிட்டபிள். அடுத்தது 24வது கேள்வி என்னன்னா சிலபல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலபல்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கப்படும். இப்போ இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா பர்சனிஃபிகேஷன் கேட்டிருக்கிறாங்க. பர்சனிஃபிகேஷன்றது ஒரு ஈஸியான வார்த்தை. இந்த AEIOU ஞாபகம் வச்சுங்க. இவங்க எங்கெல்லாம் வராங்களோ அங்கெல்லாம் ஒரு ஒரு சிலபல் கொடுங்க. லாஸ்ட்டில் முடிஞ்சால் சிலபல் கொடுக்காதீங்க, அதே ELல முடிஞ்சால் சிலபல் கொடுங்க. அப்போது இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்து வராங்க. இந்த TION CION இவங்களுக்கெல்லாம் ஒரு சிலபல் தரணும். TION CION BLE இவங்களுக்குலாம் ஒரு சிலபல் தரணும். அப்போ 1 2 3 4 5 6. அப்போ இதுக்கு எத்தனை சிலபல் அப்படின்னா 6 சிலபல். சரிங்களா? அப்போது இந்த பர்சனிஃபிகேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு எத்தனை சிலபல் இருக்குதுன்னா 6 சிலபல் இருக்குது. பாருங்களேன், இப்போ நமக்கு கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்ட 5 கேள்வியுமே என்னன்னா ரொம்ப ஈஸியான கேள்வி. 5 கேள்வியை அனாலிசிஸ் பண்ணுங்களேன். 2 கேள்வி நமக்கு அதை படிக்க தெரிஞ்சால் தான் எழுத முடியும். ஆனால் 3 கேள்வி கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த பர்சனிஃபிகேஷன் அப்படின்றது சிலபல். இந்த AEIOU பயன்படுத்துங்க. AEIOU பயன்படுத்தும் போது இந்த வார்த்தைகள் 2, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Q அப்படின்ற வார்த்தை, இங்கே 4 பேருமே சேர்ந்து 4 வேர்ட்ஸ் எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருக்குது. அப்படி இருந்தால் கூட இதுக்கு ஒரு சிலபல் தான் கொடுக்கணும். சரிங்களா? ஈல முடிஞ்சால் சிலபல் கொடுக்கக்கூடாது. LEல முடிஞ்சால் ஒரு சிலபல் தரணும்.
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சிலபஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டினை நம்ம எழுதிடலாம். சரிங்களா? அனைவருக்கும் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வணக்கங்கள். இந்த முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வழங்கப்படுகின்ற ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு மாதிரி தேர்வு, இந்த வினாவிற்கான விடைகளை நாம் தற்போது வந்து அனலைஸ் பண்ண இருக்கிறோம், அதாவது ஆய்வு செய்ய இருக்கின்றோம். இதில் என்ன நம்ம சொல்ல வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வானது உங்களுக்கு வரப்போகின்ற 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு பயன்படும் வகையிலேயே அதில் கேட்கப்படுகின்ற முக்கியத்துவம் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. பல பேருடைய கூட்டு முயற்சியில் எடுக்கப்பட்ட இந்த வினாத்தால் இது மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும். ஒவ்வொரு வினாவிலும் இதில் பல விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா கொஸ்டின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கிற அளவுக்கு கூட இருக்கும். போகிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வினாக்களுக்கு விடையளிப்பதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு வினாத்தாளை வடிவமைத்து கொடுத்துருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னா தமிழ். இந்த தமிழில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வினாத்தாள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃபுல் டெஸ்ட் மொத்தம் 50 ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதில் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த தமிழ்லன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 வினாக்கள் கேட்கிறாங்க. மொத்தம் எத்தனை வினாக்கள்? 8 வினாக்கள் கேட்கிறாங்க. இந்த 8 வினாக்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சொல் பொருள் என்னென்ன பகுதியில் கேட்கிறார்களோ அந்தந்த பகுதியை முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டது. கிரீன் பாக்ஸஸ், உரைநடை, அதாவது ப்ரோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது செய்யுள் பகுதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதி, இந்த மாதிரி எல்லா 360 டிகிரியில் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட வினாத்தாளினுடைய வடிவமைப்பு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வினாத்தாளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்குது. ஆகவே இந்த வினாக்களை பார்த்துக்கொண்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய மெட்டீரியலையும் நீங்கள் படித்து நீங்கள் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த தமிழ் வினாத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ல தான் கேட்டிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க, சரியான இணையை தேர்ந்தெடுக்க, அப்புறம் தவறான இணையை தேர்ந்தெடுக்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆன்சர்ஸ். இதெல்லாம் ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே வந்து குரூப் 4 அந்த டைப்ல இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்கன்னு எதையும் நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது உங்களுக்கு அரசு வந்து சொல்லியிருக்காங்க 8th 9th 10th அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். அப்போது நம்ம இந்த மாதிரி வினாக்களுக்கு வந்து நம்ம எழுதும் போது தான் நம்ம டைம் சேவிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கும், நம்மளுடைய மைண்ட் வந்து என்னவாகும், ஷார்ப் ஆகும். ஆகவே அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ஒரு சில விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் புரிஞ்சிக்கும் போது என்னன்னு சொல்கிறீங்கன்னா, அந்த கொஸ்டினை படிக்கும் போதே டைரக்ட் ஆன்சர் நீங்கள் படித்தால் மட்டுமே எழுத வேண்டும். இதை நீங்கள் மனசில் வச்சிங்க. இந்த அடைமொழிகள், சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து டைரக்டாக நம்ம படிக்கணும். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனில் கண்டிப்பாக 2 ஆப்ஷன் தப்பாக இருக்கும். சரிங்களா? இல்லை தொடர்பு இல்லாததாக இருக்கும். இப்போ 2 ஆன்சரில் தான் இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா கரெக்டாக ஆகிடும். எதுவுமே உங்களுக்கு தெரியாதில்லை, எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த டைமில் என்ன நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் போட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரீ பண்ணி யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ண முடியும், சிறப்பான ஆன்சரையும் நீங்கள் பண்ண முடியும். ரெண்டாவது பதட்டம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தேர்வில் வந்து என்ன இருக்கக்கூடாதுன்னா பதட்டம் இருக்கக்கூடாது. பதட்டம் இருந்தாலே மொத்த எக்ஸாமே ஸ்பாயில் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த முறையில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சரை நான் சொல்லியிருக்கேன், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன முறையில் படிக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிவிடுவேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். இந்த நூல் பெயர்கள் ஆசிரியர்கள் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்காங்க பாருங்க. இப்போ பாரதியார், பாரதிதாசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன், முடியரசன், இவங்களெல்லாம் நீங்கள் முழுசாக படிச்சுக்கணும். இவங்களை படித்து ஒரு 16-17 பேர் வருவாங்க. அவங்கள படித்து முடிச்சுட்டு தான் அடுத்த ஆசிரியர்கள் போவாங்க. அப்படி போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா, இவங்களை ஃபுல்லாக படித்ததுனால இவங்களுடைய நூல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த நூல்கள் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு சிலர் சிங்கிளாக வரும் பாருங்க. இப்போ அருணகிரிநாதர் எதை எழுதினார், திருப்புகழ், அதுக்கப்புறம் அந்த குற்றாலக்குறவஞ்சி, திருவிட ராசபகவரர், இப்படி சிங்கிளாக இருக்கிறத படிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இதுவரையில் கேட்கப்பட்ட அந்த சாகித்ய அகாதமி விருதுகள், அப்புறம் வந்து இந்த ஒரு சில நூல்கள்லாம் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிடும். நீங்கள் வந்து ஃபியரே இருக்க வேணும். எக்ஸாமில் உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இருக்காது, எந்த ஒரு பதட்டமும் இருக்காது. ஈஸியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். பதட்டம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, கொஷினை நல்லா படிங்க. நான் இப்பயும் சொல்லுவேன், பதிலே தெரியலனாலும் பரவாயில்ல, வினாக்களை சரியாக படியுங்கள். வினாக்களை நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ உங்கள் மைண்டு உங்களை தெரியாமல் ஷார்ப் ஆகும்.
சரிங்களா? இப்போ அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த கொஸ்டினை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வினா எண்கள் வந்து உங்களுக்கு வந்து வினாத்தாளில் என்ன வினா எண் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வினா எண்ணை தான் நாங்கள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு ஆன்சரை சொல்ல போகிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் வந்து கவனமாக பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய விஷயத்தில் நோட் பண்ணிங்க. இதுதான் முன்னோட்டம். இதுக்கப்புறம் வர கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம அப்படி அப்படியே பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் போகலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் முழு மாதிரி தேர்வில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர். அதில் வந்து ஒரு 8 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் முதல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தன் கண்டிப்பாக வாங்கலை. வண்ணதாசன் கல்யாண்ஜி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது தான் வாங்கியிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் கூப்பர் ராஜகோபாலன் இவர் வந்து புது கவிதை ஆசிரியர். இப்போ இவரும் வாங்கலை. இப்போ வாங்கினவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுத்தாளர் வந்து ஜெயகாந்தன். இவருக்கு கிட்டத்தட்ட 4 விருது வாங்கியிருக்காரு. ஞானபீட விருது, சோவியத் விருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது, குடியரசுத் தலைவர் விருதுன்னு வாங்கியிருக்காரு. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, புதுமைப்பித்தன் சிறுகதை இவர் வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட விஷயத்தை எழுதுறவர் ஜெயகாந்தன் என்றவர். ஞானபீடு நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது பெற்ற ஒரே எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் மட்டும்தான். சரிங்களா? இந்த குழுவை ஞாபகம் வச்சிங்க. நம்ம புத்தகத்தில் 6 to 10th ஞானபீட விருது பெற்ற ஒரே எழுத்தாளர் யாருன்னு சொன்னீங்கன்னா, யாரை பற்றி வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா ஜெயகாந்தன். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி. சரிங்களா? ஜெயகாந்தன். சரிங்களா? ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் ஜெயகாந்தன். அடுத்தது பாருங்க, மூணாவது கொஸ்டின், மூணாவது வினா தமிழரசு கழகம். இதை வந்து நீங்க படிச்சுதான் ஆகணும். அடிக்கடி கேட்கறது எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், அகில உலக தமிழாய்வு மன்றம், அதுக்கப்புறம் தமிழரசு கழகம். என்ன சொன்னா உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகில உலக தமிழாய்வு மன்றம், தமிழரசு கழகம். இப்படி தமிழ்னு வர்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதை மட்டும் நீங்க நல்லா படிச்சு நூலாசிரியர்கள் இதழாசிரியர்கள்லாம் வந்து கண்டிப்பா நீங்க படிச்சுக்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா அடிக்கடி கேட்கப்படுகின்ற ஒரு வினாக்கள்ல ஒண்ணு. இப்போ தமிழரசு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசு கழகம்னு ஒண்ணு வச்சு தமிழ்நாட்டுக்காக மிகப்பெரும் போராட்டத்தை, எல்லை மீட்பு போராட்டத்தை மேற்கொண்டவர் மாப்போ சிவஞானம். இதே உனக்கு மாத்தி கூட கேட்பாங்க உங்களுக்கு. மாப்போ சிவஞானம்னு கூட கேட்பாங்க. அவருடைய இயற்பெயர் ஞானப்பிரகாசம் இப்படின்னு கூட கேட்பாங்க. அதனால நீங்க இவருடைய இயற்பெயரை நீங்க சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. அப்போ தமிழரசு கழகம் தொடங்கிய சிலம்பு செல்வர். இங்க பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, நாங்க கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, தமிழரசு கழகம் தொடங்கியவர் வந்து மாப்போசி, சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுவார். ஒரே கொஸ்டின்ல உங்களுக்கு 2 இது கொடுத்துருக்கோம், 2 ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிற அளவு கொடுத்துருக்கோம். அதாவது தமிழரசு கழகம் தொடங்கியவர் மாப்போசி, சிலம்பு செல்வர்னு கொடுத்துருக்கோம். ஏன் கொடுத்துருக்கோன்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த ஒரே ஆன்சருக்கு வந்து எத்தனை கொஸ்டின் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், 2 கொஸ்டின் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டைப்ல தான் நாங்க வந்து விரிவா கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கேட்கறது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்றதுனால. சரிங்களா? அதனால பாத்துங்க, சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுவரும் மாப்போசி தான், மாப்போ சிவஞானம் தான். அடுத்து தமிழரசு கழகத்தை தொடங்கியவரும் அவர் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, 5வது கொஸ்டின், சரியான இணையை காண். இந்த 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, 4 இணை கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து எது வந்து கரெக்ட், எது வந்து தப்புன்னு நீங்க பாக்குறீங்க. என்ன பண்ண போறீங்கன்னா, பூத்தொடுத்தல்ன்றது புது கவிதை, உமா மகேஸ்வரி. நீங்க இதை படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பூத்தொடுத்தல் என்ற பாடலினுடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரி. இது வந்து டைரக்ட் ஆன்சர், நீங்க படிச்சுதான் ஆகணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சித்தாளு அப்படின்னு வரும்போது நாகூர் ரூமி. சரிங்களா? சித்தாளு புது கவிதை, பூத்தொடுத்தல் புது கவிதை. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா பேர் வந்து புதுசா இருக்கும். பூத்தொடுத்தல் உமா மகேஸ்வரி. பூத்தொடுக்கிறது யாரு? ஒரு பெண்ணு. அப்ப பெண் ஆசிரியர் யாரு? உமா மகேஸ்வரி. பூத்தொடுத்தல் பெண்ணு, அதை எழுதினரும் உமா மகேஸ்வரி. சரிங்களா? இப்படி நாம வச்சுங்க. அடுத்து சித்தாளுன்றது வந்து நாகூர் ரூமி என்றவர் எழுதியிருக்காரு, அதை பாத்துங்க. செங்கீரை பருவம், இந்த பருவத்தை பத்தி நீங்க படிச்சிருக்கணும். செங்கீரை பருவம்னா குழந்தையுடைய தலை வந்து நிக்காம ஒரு சிலது ஆடும், அந்த பருவத்தில் வரக்கூடிய ஒரு இதுதான் 5 to 6 மாதங்கள். இதுவும் கரெக்ட். சரிங்களா? அப்போ என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அது பிள்ளைத்தமிழ் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லும் போது பிள்ளைத்தமிழ் பாடல்கள் ஒரு மொத்தம் எத்தனை பிள்ளைத்தமிழ் பருவங்கள் இருக்கு? 10. ஆணுக்கு 10, பெண்ணுக்கு 10. சரிங்களா? அப்போ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஆணுக்கு 10ன்னு வச்சுங்க, ஆண்பால் பிள்ளைத்தமிழ்னு வச்சுங்களா, ஒரு பாட்டுக்கு வந்து 10 பருவம், ஒரு பருவத்துக்கு 10 பாட்டு. அப்ப 10 பருவத்துக்கு 10 × 10 100, 10 × 10 100. அப்போ இங்க என்ன சொல்றேன்னா 100 பாடல்களை கொண்டது. இங்க எது மட்டும் தப்பா இருக்கு, நான் எப்படின்னு எழுதி காட்டிடுறேன் பாருங்க. இப்ப எது மட்டும் தப்பா இருக்கு? இது கரெக்ட், உமா மகேஸ்வரி. இப்போ சித்தாளம் கரெக்ட். அதுக்கு செங்கிரி பருவம் மட்டும் 5 to 6 மாதங்கள், இதுவும் கரெக்ட். பிள்ளை தமிழ்ல இருக்கக்கூடிய பாடல்கள், அதாவது பாத்தீங்கன்னா 10 பிள்ளை பருவம். அந்த 10 பிள்ளை பருவத்துல ஒரு பிள்ளை தமிழுக்கு 10. அப்போ ஒரு பிள்ளை தமிழ் பருவத்துக்கு வந்து எத்தனை? 10 பருவங்கள். எத்தனை பாட்டு? 10 பாட்டு. அப்போ 10 10 100. அப்போ 100 பாடல்கள்.
ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க 120 பாடல்கள். அப்ப இது மட்டும் தான் தப்பு, மீதி கரெக்ட். அப்ப ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ பி மற்றும் சி. அப்ப வந்து இதுக்கு வந்து ஏ தான் வரும், ஏ பி மற்றும் சி. இதுதான் வந்து சரியான ஆன்சர். இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். இது மூணுமே சரியான இணை. அடுத்தது பாருங்க, மெய்கீர்த்திக்கு பெயர் பெற்ற காலம். இது வந்து டைரக்ட். மெய்கீர்த்தின்றது வந்து யார் வந்து அதிகம் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்கன்னா சோழர்கள் தான். இதை நீங்க படிச்சுக்கணும். மெய்கீர்த்தி ஃபர்ஸ்ட் பல்லவர் காலத்திலையும் பாண்டியர் காலத்திலையும் அது புகழ்பெற்றுச்சு. ஆனா வந்து என்ன பண்ணாங்க, சோழர்கள் காலத்துல தான் அது மெய்கீர்த்தின்னு பெயர் கொடுத்தாங்க. சரிங்களா? இந்த முதலாம் ராசராசன், இரண்டாம் ராசராசன் அவங்க. சரிங்களா? அடுத்தது இதை வந்து நீங்க டைரக்ட் ஆன்சரா தான் படிச்சாகணும். ஏன்னா வந்து மெய்கீர்த்தி என்பது கல்வெட்டுல அவங்களுடைய புகழ் செதுக்கி இருக்கும். அது வந்து யாருடைய காலத்துல புகழ்பெற்றனா சோழர்கள் காலம். ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, 9வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. இந்த பாடலுடைய கருத்தை உள்ள வாங்கினா மட்டும்தான் நீங்க எழுத முடியும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, விளைவுக்கு பால், அறிவுக்கு வேல், இளமைக்கு நீர், புலவருக்கு தோல் இப்படின்னு கொடுத்துருக்காங்க, மாத்தி கொடுத்துருக்காங்க. நீங்க இதை எப்படி மேட்ச் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, விளைவுக்கு நம்மளுடைய உழைப்பினுடைய பலன் என்ன கிடைக்குதுன்னு சொன்னா நீர். சரிங்களா? அப்போ ஒண்ணுக்கு வந்து நீர், ஒண்ணுக்கு வந்து எது வருதுன்னு பாருங்க. இப்ப 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுல எது தெரியுதோ அதை கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன்ல இருக்கிறத மட்டும் பாருங்க. ஒண்ணுக்கு ஈன்னு கண்டுபிடிச்சேன், அப்போ ஒண்ணுக்கு ஈன்னு வரக்கூடியதுல இதுல 4த்துல எது இருக்கு, ஒரு 3 விஷயத்துக்கு இருக்கு, ஏ சி பிக்கு இருக்கு. அப்ப 2வது கண்டுபிடிங்க, அறிவுக்கு என்னவா இருக்கு, தோல், அறிவுக்கு தோல் குடிக்கக்கூடியது. அப்போ 2க்கு வந்து என்ன வருது சார், இ. 2க்கு இ இருக்கக்கூடியது தோறும் பாருங்க, ஆப்ஷன் ஏவுல வந்து மேட்ச் ஆகுது. அடுத்தது பாருங்க, இளமைக்கு பால், இளமைக்கு பால் போன்றது ஆற்றலை அளிக்கக்கூடியது. அப்ப 3க்கு ஆ. அடுத்தது பாருங்க, புலவருக்கு இது எது மாதிரி, வேல் மாதிரி. புலவருக்கு வேல் போன்ற ஆயுதம் போன்றது எது, தமிழ். அந்த தமிழ் தான் சொல்றாங்க 4th ஆன்சர். சரிங்களா? இப்ப ஏ பி சி இந்த 3த்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் இ தான் வந்துச்சு. 2வது ஆன்சர் கண்டுபிடிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வினா, இதை கொஞ்சம் பார்த்துங்க. சரிங்களா? விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இதை மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். அடுத்தது மேதினி, இதை நீங்க படிச்சுதான் ஆகணும். மேதினி அப்படின்னு சொல்லும் போது உலகம். ஆப்ஷன் டி. வினாயன் வந்து 10, மேதினி என்ற பொருள் சொல்லினுடைய பொருள் உலகம். இது வந்து டைரக்ட் ஆன்சர், நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். மேதினியில் அப்படின்னு வருங்களா அது. அடுத்தது ஆசிரியப்பாவின் மற்றொரு பெயர். ஒரு 14வது கொஸ்டின் கொடுத்துருங்க. ஆசிரியப்பாவின் மற்றொரு பெயர் அகவற்பா. அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் இது. ஆசிரியப்பாவின் மற்றொரு பெயர் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, ஆசிரியப்பா ஆ வருதுங்களா, அகவற்பா ஆ. சரிங்களா? ஆ ஆ. மேக்சிமம் நிறைய விஷயங்கள் நிறைய கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மோனையிலே அமைஞ்சிடும். சரிங்களா? அந்த மாதிரி தான் ஆசிரியப்பா அகவற்பா. ஆசிரியப்பா என்ன ஓசை கொண்டது, அகவல் ஓசை. அப்போ அகவற்பா இப்படின்னு வந்து எளிமையா நீங்க வந்து என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இந்த முழு மாதிரி தேர்வு ஃபர்ஸ்ட் வினாவில் வந்து லாஸ்ட் நம்ம பார்க்க போறோம். மொத்தம் 7 கொஸ்டின் பார்த்துட்டோம். 8வது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணையை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு முக்கியமான பார்ட். இந்த கொஸ்டின் மாதிரி டைப்லையும் கேட்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வெட்சி என்பது உங்களுக்கு தெரியும், அதாவது வெட்சி கரந்தை. சரிங்களா? வெட்சி கரந்தை இது 2 செட்டு. வெட்சி நிறை கவர்தல், கரந்தை நிறை மீட்டல். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, வெட்சி நிறை கவர்தல் கரெக்ட். சரிங்களா? வெட்சி வந்து என்னது, நிறை கவர்தல், கரந்தை நிறை மீட்டல். சரிங்களா? அடுத்து கைக்கிளை, கைக்கிளை என்பது ஒருதலை காமம் தான். சரிங்களா? பெருந்திணை என்றது, இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிங்க பாருங்க. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மோனை டைப்ல ஒரு சிலதெல்லாம் பிளிங்க் ஆகும், உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். இங்க பாருங்க, பெருந்திணை பொருந்தா காமம். அதாவது வந்து நீங்க இங்கிலீஷ்ல வச்சீங்கனாலும் ஓகே, பெருந்திணை பி, பொருந்தா காமம் பி, இப்படி வச்சீங்கனாலும் ஓகே. இல்ல தமிழ்ல வந்து இந்த பே போ இப்படி நீங்க மோனைன்னு வச்சீங்கனாலும் சரி. பெருந்திணை என்பது பொருந்தா காமம். இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கைக்கிளை என்றது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பொருந்தா காமம்னா இது ஒருதலை காமம் தான். அப்ப இது 2மே ரைட்டு. கரெக்டுங்களா? இப்போ நொச்சி என்பது மதுளை சுற்றி வளைத்தல் கிடையாது. மதுளை காக்கிறது தான் நொச்சி. சுற்றி வளைத்தல் என்ன தெரியுங்களா, உழிஞ்சை. இந்த ஞாபகம் வச்சுங்க, இங்க சுத்துது பாருங்க. மதுளை சுற்றி வளைத்தல்னா இந்த ஞா என்ற எழுத்து வரும். இப்படி சுற்றி வளைக்கிறது சும்மா ஒரு உங்களுக்கு உங்க ஐடியாவுக்காக. மதுளை சுற்றி வளைத்தல்ன்றது உழிஞ்சை, சுத்துற மாதிரி வரும். இப்படி சுற்றி வளைத்தல்னு வந்தா அதுக்கு என்ன வரணும், ஆக்சுவலா உழிஞ்சை தான் வரணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நொச்சி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் ராங்கான ஆன்சர். சரிங்களா? அப்ப எத்தனாவது, 1 2 3 4, 4வது ஆன்சர் வந்து தப்பு. அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க, பொருந்தா இணைனா தவறான ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப தவறானது எது, டி. சரிங்களா? அது வந்து ஆப்ஷன்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டில கொடுத்துருக்காங்க 4. சரிங்களா? இப்படிதான் நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி அகத்திணை புறத்திணையை வந்து நீங்க வந்து கம்பல்சரி படிச்சுக்கிறது பெட்டர். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு வரோம் இல்லைங்களா, அதை எழுதிட்டு வர்றதுல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் எந்தெந்த கேள்விகள் இருக்கு
அதனுடைய டிஸ்கஷனை தான் நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நான் சொன்னதுதான், ஆன்லைன் கிளாஸ்ல நான் ஏற்கனவே சொன்னதுதான், சயின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து நம்மளுடைய எக்ஸாம்ல ப்ளே பண்ணும். சரிங்களா? மற்றவங்களை விட நம்ம அதிகமா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா சயின்ஸ்ல இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பல ஆயிரம் பேருக்கு முன்னாடி நம்ம இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதுக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட் 1ல சயின்ஸ்ல வந்து என்னென்ன கேள்வி இருக்கு, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்லயும் எந்தெந்த கேள்வி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. அவங்களுடைய கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்குவாங்க, கையில வச்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க 2, 4, 6, 8, 10, 13, 21, 23, 28, 30, 38. அதுக்கு அடுத்தது 40, 42, 45 மற்றும் 50. ஓகேவா? ஸோ டோட்டலா வந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கேள்வி, அப்படியே கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சிருக்கீங்க இல்லையா? பாருங்க ரெண்டாவது கேள்வி பாருங்க. எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த 11வது பொது மாநாடு நடைபெற்ற ஆண்டு. நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே நம்ம இதை பார்த்துருக்கோம். 11வது மாநாடு அப்படி அதுல தான் வந்து எஸ்ஐ அழகை பத்தி இந்த மாதிரி பொதுவா வந்து ஒரு அழகு தேவை அப்படின்றத அந்த மாநாட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? 1960. ஓகேயா? அதுவே எஸ்ஐ அழகுமுறை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்த ஆண்டு வந்து 1971. அது வந்து 13வது மாநாடு. சரிங்களா? அதை நம்ம பார்த்துருப்போம். ஓகே ரைட். அடுத்தது அப்ப ஆன்சர் வந்து என்ன? பி. சரிங்களா? 2க்கு பி. அடுத்தது ஒளிச்செறிவு என்பது டேஸின் ஒளிச்செறிவு ஆகும். இந்த ஒளி வந்து எது அப்படின்னா லைட். லைட் அப்படின்னு சொன்னாவே ஆன்சர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இது அப்படியே டைரக்டா கேட்கக்கூடிய கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. கண்ணுறு ஒளிச்செறிவு. ஓகேயா? அப்ப ஒளிச்செறிவு என்பது டேஸின் ஒளிச்செறிவு ஆகும் அப்படின்னா என்னது? நம்மளுடைய கண்ணுறு. ஓகேயா? ரைட். அடுத்தது ஆப்ஷன் வந்து சி. அதுக்கு 4வதுக்கு. 6வது வந்து பாத்தீங்கன்னா மனித உடம்பில் உள்ள ரத்த குழாய்களின் மொத்த நீளம். இதை பார்த்தாவே நமக்கு தெரியும். ஆப்ஷனை பாருங்க, மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. அழகு வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியல். ஓகேவா? 96,000 கிலோமீட்டர். அப்ப 96,000 கிலோமீட்டர் தான் வந்து ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் வந்து பி. இது வந்து டைரக்டா அப்படியே கேட்கிற கேள்வி. அடுத்தது ஈர்பியல் அலகு விசையின் சிஜிஎஸ் அலகு. ஈர்பியல் அப்படின்னு சொன்னாவே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது விசை அப்படின்னாவே ஒரு வேகம் தானே, ஒரு ஃபோர்ஸ் தானே. அப்போ சாரி, வேகம் இல்ல, ஒரு ஃபோர்ஸ். சரிங்களா? அப்போ ஈர்பியல் அலகு விசை அப்படின்னு சொன்னா கிராவிடேஷனல், அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுடைய யூனிட். ஓகேயா? ஆப்ஷன் பி பாருங்க, ஜிஎஃப் அப்படின்னா கிராம் ஃபோர்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப 8வதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஃப், ஆப்ஷன் பி, கிராம் ஃபோர்ஸ். ஓகேயா? ரைட். அடுத்தது சிறுத்தையின் சராசரியாக ஓடும் வேகம். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பயாலஜில ஒரு வேல்யூ இருக்கும், இதுலயும் ஒரு வேல்யூ இருக்கும். ஆனா கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 10வதுக்கு ஆப்ஷன் பி, 112 கிலோமீட்டர் பர் அவர். ஓகேங்களா? 112 கிலோமீட்டர் பர் மணி. இது டைரக்டா அப்படியே கேட்டுருவான். ஓகேங்களா? அடுத்தது ஈஸியான கேள்வி, 13வது கேள்வி. 2 நாட்களுக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இப்ப 2 நாளைக்கு என்னது? 48 மணி நேரம் தான். ஆப்ஷன் பி. ஓகேயா? அடுத்தது பரமாணு என்று துகளை அழைத்தவர், அதாவது ஒரு அணுவை பரமாணுன்னு அழைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடா. ஓகேயா? அது டைரக்டா இருக்கிற கொஸ்டின் தான். சரிங்களா? அணு அமைப்புல பார்க்கலாம். ஓகேயா? அடுத்தது பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படும் அணு அப்படின்னா, பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன். நம்ம பிராக்கெட்ல நான் கொடுத்து சொல்லியிருப்பேன், 74% இருக்கும். ஒவ்வொரு மூலக்கூறுலயும் ஹைட்ரஜன் வந்து எவ்வளவு இருக்கும்? 74% இருக்கும். அப்ப முதன்மையாக காணப்படும் இது என்னதான்? ஹைட்ரஜன். அப்ப ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அப்ப 21க்கும் ஆப்ஷன் ஏ. அடுத்தது தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை 3ஆக வகைப்படுத்தியவர். மிக மிக முக்கியமான கேள்வி. ஆக்சுவலா இந்த சயின்ஸ்ல அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமா நம்ம வந்து ஒரு மெஜாரிட்டியான கேள்வி எதுல இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அறிவியல் அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்களின் கண்டுபிடிப்புகள், அறிவியல் அறிஞர் வந்து ஏதாவது கருவிகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் பிளஸ் வந்து எந்த வருஷம். ஓகேயா? சோ இந்த அறிஞர்கள் பேஸ்லயே நம்ம இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம ஒரு 5 கேள்வியாவது மினிமம் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. சரிங்களா? அறிவியல் அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்களுடைய கண்டுபிடிப்புகள் மற்றும் அவங்கள பத்தின ஏதாவது சிறப்பு காரியங்கள். சோ இந்த ஒரு அறிஞர்களுடைய பேர் மட்டுமே வச்சுட்டோம்னா நம்ம அந்த கேட்கப்படுகிற 15 கேள்வியில ஒரு 5 கேள்வியாவது மினிமம் நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க சம்பந்தப்பட்டதை எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ரைட். அப்ப பாருங்க, தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை 3ஆக வகைப்படுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாருங்க, சாக்ஸ். 1875ஆம் ஆண்டு. ஓகேங்களா? அப்ப சாக்ஸ் என்று சொல்லக்கூடியவர் அவர் வந்து எந்த வருஷம்? 1875ஆம் ஆண்டு. ஓகேயா? ரைட். அடுத்தது முக்கியமான கேள்வி பாருங்க, 30வது கேள்வி. நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஸ் நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன. அப்போ நீரில் ஹைட்ரஜன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் இல்ல,
ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். அவன் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணி கூட என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். சரிங்களா? அப்போ ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னா 1:8. ஓகேயா? அதுவே ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனா 8:1. புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி. அடுத்தது 38வது. ஓகேயா? பாக்டீரியோபேஜி, அடுத்தது இன்ஃப்ளூயன்சா மற்றும் புகையிலை மொசைக் வைரஸ். இதனுடைய வடிவங்கள் என்னன்றதை மேட்ச் தி ஃபாலோயிங்ல கொடுத்திருக்காங்க. நல்லா பாத்துக்கோங்க. 1 பாக்டீரியோபேஜ் அப்படின்னு சொன்னா சிக்கலான வடிவம். அடுத்தது இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு சொன்னா கோள வடிவம். அடுத்தது புகையிலை மொசைக் வைரஸ் அப்படின்னு சொன்னா உருளை வடிவம். அப்போ ஆப்ஷன் பாருங்க, சி பி ஏ. சோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேயா? அடுத்தது டேஸ் ஐசோடோப் கழுத்து கழலை நோய்க்கு பயன்படுகிறது. 40வது கேள்வி பாருங்க. டேஸ் ஐசோடோப் கழுத்து கழலை நோய்க்கு பயன்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? அயோடின் 131, ஆப்ஷன் சி. ஓகேயா? ரைட். அடுத்தது 42 பாருங்க. H2 plus Cl2 give rise to 2HCl. அதாவது ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் இணைந்து, Hன்றது ஹைட்ரஜன் உங்களுக்கே தெரியும், இன்னொன்னு Cl2னா குளோரின். ஹைட்ரஜனும் குளோரினும் இணைந்து என்ன வருது, HCl அப்படின்னு சொன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஓகேயா? அப்ப இது என்ன வினை அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்க்கை வினை. சரிங்களா? இது மீள் வினை, மீளா வினை, வீழ்பிடித்தல் வினைன்னு கொடுத்திருக்காங்க. அது எதுவுமே கிடையாது. இது ரெண்டும் என்ன இருக்குது, சேர்ந்து இருக்கு. சரியா? சேர்ந்து ஒரு புது அமிலம் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இது வந்து சேர்க்கை வினை. அடுத்தது 45வது கேள்வி பாருங்களேன். சல்லிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. சல்லிவேர் தொகுப்புக்கு நெல்லு எடுத்துக்காட்டு தான், புல்லு எடுத்துக்காட்டு தான், மக்காச்சோளமும் எடுத்துக்காட்டு தான். சரிங்களா? சல்லிவேர்னா நான் ஏற்கனவே சொன்னதான். வேர் வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே ரொம்ப என்ன சொல்றதுன்னா அப்படியே ஒரு பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அந்த மாதிரி இல்லாம அப்படியே ரொம்ப கசகசன்னு இருக்கும். சரிங்களா? அப்படி வந்து இருக்கிற வேர் தான் வந்து சல்லி வேர். ஓகேயா? அந்த சல்லி வேர் அப்படின்னு சொன்னா எல்லாமே நெல்லு, புல்லு, மக்காச்சோளம். சோ ஆப்ஷன் டி அனைத்தும். ஓகேயா? ரைட். அடுத்தது டெங்கு காய்ச்சல் எந்த வைரஸ் வகையை சார்ந்தது பாருங்க. நல்லா பாத்துக்கோங்க. ஆப்ஷன் ஏல வந்து டென் 1,2 கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி ல வந்து பிலவின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி ல வந்து அனோஃபிலஸ் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி ல வந்து ஏ அண்ட் பின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டென் 1,2ன்றது அந்த வைரஸ்னுடைய பேரு. ஆனா இங்க கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னா அந்த வைரஸ் வந்து எந்த வகையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் நடத்தும் போதே அதெல்லாம் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அது பிலவி வைரஸ் வகை. ஓகேயா? பிலவி வைரஸ் வகை தான் அந்த வைரஸ் வகையினுடைய பேரு. என்ன வைரஸ்னுடைய பேருன்னு சொல்லி என்ன பண்ணல அவங்க கேட்கல. அனோஃபிலஸ் அப்படின்னு சொல்றது வந்து கொசுனுடைய பேரு. ஓகேயா? ரைட். இப்போ வந்து பாருங்க, அப்ப ஆப்ஷன் வந்து பி தான் ஆப்ஷன். சோ 50க்கு ஆப்ஷன் என்னன்னா பி. ரைட். அப்ப இதோட ஃபுல் டெஸ்ட் நம்பர் 1 டிஸ்கஷன் வந்து என்னது முடியுது. இப்போ நம்ம அடுத்த டெஸ்ட்னுடைய டிஸ்கஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேயா? தேங்க்யூ. குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போலீஸ்க்கான ஃபுல் டெஸ்ட். அப்போ ஃபுல் டெஸ்ட்ல சமூக அறிவியல் கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கான ஆன்சர், அதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபுல் டெஸ்ட்ல 1ல என்னென்ன சமூக அறிவியல் கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. சமூக அறிவியல் அப்படின்னா வரலாறு, அரசியல் அமைப்பு, அதாவது குடிமையில, பொருளாதாரம், புவியியல் போன்ற பாடத்திலிருந்து என்னென்ன வினாக்கள் வந்திருக்கு, அதுக்கு என்னென்ன விடை, அதுக்கான விளக்கங்களை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? சரி, என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஃபுல் டெஸ்ட் 1ல கொஸ்டின் நம்பர் 7, 23, 25, 27, then 29, 33, 34, 35, 37, then 39, 41, 43, 44, 46, 48. அப்போ 1 by 1 பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 7, மெய்கீர்த்திக்கு பெயர் பெற்ற காலம். அப்போ என்ன காலம் அப்படின்னா மெய்கீர்த்தினா என்ன அப்படின்னா நம்ம தமிழோட வரலாற்றை பத்தி தெரிஞ்சதுக்காக நிறைய கல்வெட்டுகள், அதற்கான ஆதாரங்கள்லாம் இந்த காலம் எந்த காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து டி ஃபார் டெல்லி. அப்போ சோழர்கள் காலம். ஸோ அதுதான் வந்து மெய்கீர்த்திக்கு பெயர் பெற்ற காலம். அடுத்து 25வது கேள்வி. சரிங்களா? இந்தியா தொழில்துறையில் எந்த இடத்தில் உள்ளது? சரிங்களா? இந்தியா தொழில்துறையில என்ன ஆன்சர் அப்படின்னா சி. அப்ப 8வது இடத்துல இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, தொழில்துறை அப்படின்னா பெரிய பெரிய கனரக தொழில்கள் ஆரம்பிச்சு சின்ன தொழில்கள் வரைக்கும் எல்லாமே. சரிங்களா? அப்போ நம்ம சுதந்திரம் வாங்குறப்ப இந்தியாவோட தொழில் அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் பெருசா டெவலப் ஆகல. நிறைய தொழில் கொள்கையெல்லாம் கொண்டு வந்தோம். சரிங்களா? நிறைய விஷயங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து பம்பாய் திட்டம், பிளஸ் வந்து தொழிற்சாலை கொள்கை, நேருவியன் பாலிசி, அது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ டெவலப் ஆயிருக்கும். அதனாலதான் இந்தியா வந்து எத்தனை இடத்துல கேட்டீங்கன்னா 8வது இடத்துல. கூடிய விரைவில் முதன்மை இடத்துக்கு கூட வர வாய்ப்பு உள்ளது. கண்டிப்பாக வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. சரிங்களா? தேவையை தீர்மானிக்கும் காரணிகளில் ஒன்று.
இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா தேவை அப்படின்னு என்ன அர்த்தம்னா டிமாண்ட். சரிங்களா? அப்ப எது வந்து தேவையை தீர்மானிக்குது? சரிங்களா? அது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பம். அப்போ மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜி. அப்போ இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா நம்ம டிமாண்ட் அப்போ எவ்வளவு தரமா இருக்கு அதுதான் எனக்கு தேவையை தீர்மானிக்குது. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 29. அப்போ குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை என்ன? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவே 47A. சரிங்களா? எங்க அப்படின்னா கேரளாவில் என்னது கண்டனூர் டு கொச்சி. சரிங்களா? அதாவது கொல்லம் டு கொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட லென்த் எவ்வளவு அப்படின்னா 5 மைல் 8 கிலோமீட்டர். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 34. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 34 பண்ணுங்க. ஃப்ளோ மிஸ் ஆயிடுச்சா? தென் கொஸ்டின் நம்பர் 33. மெகா நகரங்கள் என்று அழைக்கப்படாத நகரம் இது. மெகா அப்படின்னா ரொம்ப பெருசு, பாப்புலேஷன் வந்து எல்லாமே. சரிங்களா? அதுல எது அழைக்கப்படாதுன்னா லக்னோ. அது வந்து ரொம்ப ஒரு சின்ன நகரம் தான். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 34 என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி வேலையில் பங்கேற்பவர் விகிதம். அப்போ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? என்ன அப்படின்னா பர்சன்டேஜ். இது ஒரு ஃபேக்ட் தான், கவர்மெண்ட் அறிவிச்ச ஃபேக்ட் தான். 39.79% ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்து 35. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி, மக்களாட்சி என கூறியவர் யார்? அப்போ யார் வந்து பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொன்னா அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு ஃபேமஸான கோட்டை. யார் அப்படின்னா ஃபார்மர் US பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ அவருடைய கோட்டு தான். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 37. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கோப்ரா ஆக்ட். அப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எந்த வருஷம்? இந்தியன் கவர்மெண்ட் வந்து 1986. சரிங்களா? 1986. அடுத்து குழந்தைகளுக்கான இலவச உதவி எண் அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1098. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் மேல நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த இஷ்யூஸ் வந்து ரொம்ப ரைஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப குழந்தைகளை பாதுகாக்கணும், அதுக்காக வந்து இந்தியன் கவர்மெண்டே ஒரு உதவி எண் கொடுத்திருக்காங்க. அதான் 1098. அடுத்து 41. எந்த போருக்கு பிறகு அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார்? சரிங்களா? என்ன ஆப்ஷன் அப்படின்னா கலிங்க போர். அப்போ கிமு அதாவது BC 261. சரிங்களா? ஒரு நிறைய பேர்த்து என்ன பண்றாரு போர்ல பலி கொடுத்துட்டா நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதை பார்த்து மனம் வெகுண்டு என்ன பண்றாரு அப்படின்னா என்னது போரை கைவிடுறாரு, புத்த மதத்தை தழுவுறாரு. சரிங்களா? அப்போ கலிங்கம் என்பது என்ன அப்படின்னா தற்போதைய ஒடிசா. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 43. போர்ச்சுகீசியர்கள் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னா 1510. அது போர்ச்சுகீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அல்போன்சா டி அல்புகர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஃபெல்லர் இருக்கார். அவர் தான் செகண்ட் கவர்னர் பிளஸ் இந்தியாவில் போர்ச்சுகீஸ் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியவர். சரிங்களா? அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீஜப்பூர் சுல்தான் வந்து கோவாவை கைப்பற்றாரு. அவருக்கு உதவியா இருந்த ஃபெல்லர் யாரும் பாத்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசை சேர்ந்த ஃபேமஸான ஒரு ரூலர் கிருஷ்ணதேவராயர். சோ எந்த வருஷம் அப்படின்னா 1510. அடுத்து கொஸ்டின் நம்பர் 44. ஒரு பொறுத்துகின்ற மாதிரி என்ன அப்படின்னா சில முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான இடங்கள் அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கஜுராஹோ. சரிங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசம். தென் அபு குன்றுகள், அபு மலைகள்னாலே நமக்கு தெரியும் அது ராஜஸ்தான். சரிங்களா? மவுண்ட் அபு, குருஷிகார் அது எல்லாமே. சரிங்களா? கோனார்க் நமக்கு தெரியும் ஃபேமஸான ஒரு சூரிய கோயில், அது ஒடிசா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 46. ஒரு பைசா தமிழ் என்ற வார பத்திரிகை தொடங்கியவர். ஒரு பேசிக்கான ஃபேக்ட் தான், யாரு என்ன பத்திரிகை என்ன ஆசிரியர். அப்ப தமிழ்நாட்டில் முக்கியமானது SC/ST தலைவர். சரிங்களா? அயோத்திதாச பண்டிதர் இந்த ஃபெல்லோ. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து கடைசியா 48 என்ன அப்படின்னா இந்தியாவில் போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர். முன்னாடியே நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அந்த 1510 அந்த கோவா கைப்பற்றவர் என்ன அப்படின்னா ஃபேமஸான ஒரு கவர்னர், செகண்ட் கவர்னர். அவர் யார் அப்படின்னா அல்போன்சா டி அல்புகர். அவர் தான் வந்து இந்தியாவில ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் போர்ச்சுகீஸ் ஆதிக்கத்தை உண்மையில் நிலைநிறுத்துவர் இவர் தான். அப்போ இவ்வளவுதான் வந்து ஃபுல் டெஸ்டுக்கான சமூக அறிவியல் வினாக்கள், அதுக்கான விடைகள். சரிங்களா?